நம்ம இணைஞ்சிருக்கலாம். ஸ்பீடு கேஷ்ல 2 லெவல் அந்த உதவித்தொகை வருமானம் இன்கம் வந்திருக்கு அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எனக்கு 2 லெவல் இன்கம் வந்திருக்கு அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அனைவருமே பண்ணலாம். 2 லெவல் இன்கம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். 198 பேர் இருக்கும். நான் முதல் லெவல் ரூ. 500 எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இரண்டாவது லெவல் ரூபாய் 2000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிடைச்சிருக்கு அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எல்லாருமே ஃபோன் ஒரு இடத்துல இருக்கும், நம்ம ஒரு இடத்துல இருப்போம். கொஞ்சம் ஃபோனை கையில் எடுத்துப்போம். இந்த காலை நேர கூட்டத்தில் ஒரு மணி நேரம் நம்ம பங்கு பெறுறோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம பயனுள்ள நேரமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். எனக்கு முதல் 2 லெவல் வருமானம் உதவித்தொகை எனக்கு வந்திருக்கு அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நிறைய பேர் இருக்கும், ஹேண்ட் ரைஸ் பண்ணாமலும் இருக்கும். நன்றி. இதுல கிட்டத்தட்ட ஒரு 58 நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம ஒரு 30-40 நண்பர்கள் நம்ம இருப்போம். நன்றி நன்றி நன்றி, சிறப்பு. இதுல பார்த்தோம்னா எனக்கு இன்னும் 3வது லெவல் வரல அப்படின்றவங்க ஹேண்ட் லோ பண்ணிக்கலாம். 3வது லெவல் எனக்கு வந்திருக்கு அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் அப்படியே வச்சிருக்கலாம். நான் 3 லெவல் இன்கம் வாங்கியிருக்கேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எனக்கு 2 லெவல் தான் இன்கம் வந்திருக்கு அப்படின்றவங்க ஹேண்ட் லோ பண்ணிக்கலாம். நன்றி. ஏன்னா தொடர்ந்து இந்த காலை நேரத்துல நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துல கலந்து கொண்டு பயணித்து கொண்டு வரோம். நம்ம அணியில் இருக்கக்கூடிய நண்பர்களையும் நம்ம அழைத்து இந்த மார்னிங் செக்ஷன் ஜூம் மீட்டிங் வாங்க. அங்க மிக தெளிவான சிறந்த புரிதல்கள் நமக்கு கிடைக்கும். அங்க நமக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா கூட நம்ம கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அன்னைக்கு நம்ம சொல்றோம். சிலர் அதை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள், சிலர் வருவதில்லை. மாலை நேரத்துல நடக்கக்கூடிய ஜூமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமது திட்ட விளக்கங்கள் மட்டும்தான் அங்க வழங்கப்படும். ஆனா காலை நேரத்துல நம்ம கலந்து கொண்டு நம்ம பேசலாம். நன்றி. இப்போ பார்த்தோம்னா ஒரு 22 நண்பர்கள் இருக்கும். யாரும் ஹேண்ட் லோ பண்ண வேண்டாம். பெயர் வாசிக்கிறோம். இதுல இந்த ஊட்டி செல்வதற்கான நமது நேரடியில் 12 நண்பர்களை இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்ண வச்சு நம்ம ஊட்டி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை பெறுகிறோம். இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஹேண்ட் லோ பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னுடைய அணியில இவ்வளவு பேர் ஊட்டிக்கு வருவதற்கு தயாரா இருக்காங்க. அவர்களை ஒவ்வொருடைய நேரடியிலையும் 12 நண்பர்களுக்கு வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இத்தனை நபர்கள் ஊட்டி வருவதற்கு தயாராக இருக்காங்க. நான் என்னுடைய நேரடியில இத்தனை நண்பர்கள் இணைஞ்சிருக்காங்க. இத்தனை நண்பர்கள் வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நிமிடத்துல நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம். முதலாவதாக திருமதி பானுமதி அம்மா, நீங்க பேசலாம். கோஹோஸ்ட் தான் இருக்கீங்க. சார் வணக்கம் சார். சார் நான் வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சார் நான் ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கேன் சார். என் கீழே இருக்கிறவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க சார். அவங்க மோஸ்ட்லி இந்த மந்த் 25க்குள்ள முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார்.
சரிங்கம்மா, நன்றி நன்றி. ஓகே. என்னுடைய தேங்க்யூ சார். என்னுடைய நேரடியில இத்தனை நண்பர்கள் இருக்காங்க. நான் வந்துட்டு இத்தனை நண்பர்களுக்கு இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் என்னுடைய நேரடியில இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். தொடர்ந்து ஏபி முருகேசன் சார் அன்மியூட் கொடுத்ததுக்கு நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் 14 பேர் என்னோட நேரடி இதில் இருக்காங்க. அதில் எல்லாருக்குமே வந்துட்டு இது பின் ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு சார். 2 பேர் லோட் பண்ணியிருக்காங்க வேலட்டு. மீத பேருக்கு வந்துட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அதில் எனக்கு கீழே உள்ள ஒருத்தர் அவரு சீனியர் ப்ரொமோட்டராக இருக்காரு சார், சிஸ்டம் ப்ரொமோட்டராக இருக்காரு. அவரும் வந்துட்டு வேலட்டு எல்லாருக்கும் பின் ஆக்டிவேஷன் பண்ணிட்டாரு. வேலட் லோட் பண்ற வேலை அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் 2 பேரும் தயாராகிடுவோம் ஊட்டி வர்றதுக்கு. அது இல்லாம முயற்சிகள் இருக்கு சார். நன்றி சார். கிரிப்டோக்கு எத்தனை பேர் சார் தயாரா இருக்காங்க? கிரிப்டோவுக்கு என்னோட அண்டர்ல 3 பேர் சார். அவரு அதே மாதிரி அவருக்கும் தயாரா இருக்காங்க. நான் பேசிட்டு இருக்கேன், மேற்கொண்டு நான் பேசிட்டு இருக்கேன். நன்றி சார், நன்றி. நீங்க ஊட்டி வரதுக்கு தயாராயிட்டீங்க. உங்க நேரடியில 2 பேர் ஊட்டிக்கு வருவதற்கு தயாரா இருக்காங்க. உங்க நேரடியில 3 பேர் வந்துட்டு கிரிப்டோக்கு தயாரா இருக்காங்க. ஆமா சார். நன்றி நன்றி சார், நன்றி. நீங்க மியூட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து டேவிட் சார் கரூர், நீங்க பேசலாம் சார். சார் உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். டேவிட் சார். தொடர்ந்து திரு பாக்கியராஜ் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆடியோ கிளியரா இருக்கா சார்? கிளியர் சார். ஓகே. என்னோட நேரடி இணைப்புல 27 பேர் இருக்காங்க. 27 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேரு ஊட்டிக்கு அச்சீவ் பண்ணிருக்காங்க. இன்னொரு 10 பேரு இந்த வாரத்துல பண்ணிடுவாங்க. இன்னொரு 7 பேரும் தொடர்ந்து பண்ணிடுவாங்க. என்னோட அணில ஆக மொத்தம் ஒரு 25 பேரு என்னோட டைரக்ட்ல இருக்கவங்க ஊட்டிக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு கலந்துக்குருவாங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், நன்றி. தொடர்ந்து சரவணன் சார் வெள்ளூர், நீங்க பேசலாம். சார், பிபிஏ குடும்ப உறவுகளுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம் சார். சார், நான் ஆக்சுவலாக வந்து ஜூனியர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் இருக்கேன். எனக்கு ஒருத்தர் லைஃப் லைன் ஒருத்தர் ஒரு 2 பேர் கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டாரு. ஸோ அவரும் வந்து எல்லாருமே வந்து 30 ரூபா வேலட் பின் ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. கிரிப்டோக்கு வந்து அந்த 12 மெம்பர்ஸ் முடிச்சவர் வந்து டாலர் அனுப்பிச்சிட்டு அவரும் ரெடி ஆயிட்டாரு. இன்னொருத்தர் வந்து 3 டைரக்ட் கொடுத்துருக்காரு. அவரும் வாலெட் வந்து டாலர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு சார். நானும் வந்து டாலர் லோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் எனக்கு கால் வரல, ஸோ அதுக்காக வெயிட்டிங்கு. இந்த ஊட்டி ப்ரோக்ராமுக்கு வந்து எனக்கு இந்த மந்த்துக்கு டார்கெட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கு கூட வந்து 2 பேர் வந்து அழைச்சிட்டு வரதுக்கு நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன் சார். நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். நமக்கு வேலட் யூனிட்ல எத்தனை வேலட் சார் அக்குமுலேட் ஆயிருக்கு? சார், வேலட் வந்து ஒருத்தர் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு 500 யூனிட்ஸ் வந்திருக்குது. இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு பண்றாரு சார். இன்னொரு 500 இன்னைக்கு வந்துடும் சார் எனக்கு. சார், டைரக்ட் 2 பேருமே வந்து லைஃப் சார். நன்றி சார். கொஞ்சம் விரைந்து பண்ணுவோம். ஏன்னா நம்ம துவக்க காலத்துல இருந்து பயணிச்சுக்கிட்டு வரோம். கொஞ்சம் விரைந்து பண்ணுவோம். நன்றி சார். அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கனாக்கா, சார் இப்பதான் 1000 பண்ண சொன்னீங்க, மறுபடியும் நீங்க 1000 பண்ண சொல்றீங்களேன்னும் போது நம்ம அந்த புரிதல் கொடுத்து பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது சார். வேற ஒன்றும் இல்லை சார். உண்மை. தொடர்ந்து ஜூம்ல வர சொல்லுங்க, நடக்கக்கூடிய அப்டேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. துவக்கத்துல நம்ம 1020 ரூபா கொடுத்து ஸ்பீட் கேஷ்ல இணைஞ்சு நம்ம உதவி செஞ்சது எதற்காக அப்படின்னாக்கா நமது வருமானத்திற்காக. இப்போ 1030 ரூபா கொடுத்து வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்றது எதற்காக அப்படின்னாக்கா நமது வருமானத்திற்காக. இப்போ 5000 ரூபாய் கொடுத்து யூஎஸ்டி வாங்கி நம்ம கிரிப்டோல இணையறது எதற்காக அப்படின்னாக்கா நமது வருமானத்திற்காக. இந்த புரிதலை அவர்களுக்கு ஏற்படுத்தணும். அவர்களுக்கு எப்ப ஏற்படும் அப்படின்னா, அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 10 நாட்களாவது ஜூம் மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து கேட்கும் போது இந்த புரிதல் அவர்களுக்கு வரும். ஜூம் மீட்டிங்க்கு அழைத்து வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நமக்கென்று தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்லங்க சார் நம்ம அணிக்காக? இருக்கு சார். நன்றி சார், நன்றி. அதுல தொடர்ந்து நம்ம பதிவுகளை கொடுப்போம் சார். நன்றி.
நன்றி சார், நன்றி. நன்றி. தொடர்ந்து திரு பார்த்திபன் சார். பார்த்திபன் சார், நீங்க பேசலாம். வணக்கம் சார், மயிலாடுதுறை. வணக்கம். நான் 3 பேர் டைரக்டா போட்டிருக்கேன். அதில் 2 பேர் ஊட்டி அச்சீவர் ஆயிட்டாங்க. நான் இன்னும் ரெடி ஆகல சார். முயற்சி பண்ணிட்டு புரியலைங்க இருக்கேன் சார். நிறைய. உங்களுடைய நான் நேரடியில கேக்குதுங்க. உங்களுடைய நேரடியில 3 நபர்கள் இருக்காங்க. ஆமா, அதுல 2 பேர் ஊட்டி அச்சீவர் ஆயிட்டாங்க. சரி சரி. அவங்களுடைய நான் நேரடியில ready ஆகல. 12 பேருக்கு அவங்க வந்துட்டு வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்ணி அவங்க ஊட்டி வருவதற்கு தயாராயிட்டாங்களா? தயாராயிட்டாங்க. நன்றி நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், வணக்கம். நன்றி. விரைவில் நாம வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிரும். நாம கிரிப்டோக்கு தயாராயிட்டோமா சார்? ஸ்கிரிப்டாவுக்கு அவங்க 2 பேருமே ஸ்கிரிப்டாவை ரெடி பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க, உள்ள என்ட்ரி ம். ஆயிட்டாங்க. நான் வந்து ஸ்கிரிப்டா வச்சிருக்கேன், எனக்கு வந்து இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பை நாம தான் சார் ஏற்படுத்திக்கணும். இங்க பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்கு. விரைவில் கிரிப்டோவுக்கான அந்த சேஃபால் வேலெட்டை நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிப்போம். இன்னைக்கு 53 யூஎஸ்டி. நல்லது நல்லது. அதுல யூஎஸ்டி லோட் பண்ணி வச்சுப்போம். விரைவில் அந்த ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும்போது நம்ம பண்ணிக்கலாம் சார். நன்றி நன்றி சார், வணக்கம் சார். நன்றி. திருமதி செல்வராணி அம்மா பேசலாம். கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசணும். முன்பக்கத்துல மைக் இருக்கும், மியூட்னு இருக்கும். அதை தொட்டீங்க அப்படின்னாக்க நீங்க பேசுறது கேட்கும். தொடர்ந்து வெள்ளைச்சாமி சார், நீங்க பேசலாம். ஸ்டார் ஏ வெள்ளைச்சாமி சார். நன்றி. தொடர்ந்து சிங்கம் சையத் அலி சார், வெல்கம் சார். எல்லோருக்கும் காலை வணக்கம் சார். என்னோட வணக்கம் சார். நேரிலிருந்து 4 பேர் தயாரா இருக்காங்க. அதுல ஒரு ஆள் வந்து ரெடி ஆயிட்டாரு, ஆக்டிவேஷன் கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து 5000 கீழே இருக்கவங்க வந்து ஒரு 2 பேர் 5 ஐடிக்கு ஆக்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் 5000 ரூபா வேலட் வாங்கி பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிடுவாங்க. மொத்தம் 3 பேர் என்னோட சேர்த்து 4 பேர் ஊட்டிக்கு வருவோம் சார். நன்றி சார், நன்றி 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 சார். தொடர்ந்து ரேவதி மயிலாடுதுறை, வெல்கம், நீங்க பேசலாம். மயிலாடுதுறை ரேவதி பி. தொடர்ந்து கல்யாண சுந்தரம் சார், வெல்கம் சார். சார் நீங்க கோஹோஸ்ட் தான் இருக்கீங்க. முன்பக்கத்துல வந்து மைக் இருக்கும், அது மியூட்னு இருக்கும். வெல்கம் வெல்கம் சார், வெல்கம் சார். வணக்கம் சார். பிபிஏ குடும்ப உறவுகளுக்கு வணக்கம், காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நான் வந்து ஜூனியர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் சார். 6 பேர் கொடுத்துருக்கேன். ஒரு 10 வந்து பின் வாங்கி லெவல் இன்கம் 10 பேர் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சார். கிரிப்டோவுக்கு 5000 அனுப்பிச்சு விட்டுட்டேன். இன்னும் 2-3 பேரை மூவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அவங்க இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் முடிச்சிருவோம் சார். 12 பேரை முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஊட்டி ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்காக செய்திருவோம் சார். இந்த ரெண்டு ஒரு நாள்ல செய்திருவோம், அதையும் முடிச்சிருவோம் சார். ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. தொடர்ந்து ஜோஷ்குமார் சார், நீங்க பேசலாம். அதற்கு முன்பு கோஹோஸ்ட்ல இருக்கவங்க இந்த மியூட் ஆளு இதெல்லாம் எதையுமே தொட வேண்டாம். ஒரு முறை நான் ஆல் மியூட் கொடுத்துட்றேன். இப்போ வெல்கம் சார், ஜோஷ்குமார் சார்.
ஹலோ சார். சார் ரேவதி வணக்கம். பேசுறேன் சார். சார் எனக்கு மைக்கு சரியா ஓப்பன் ஆகல சார், அதனால தான் சார் என்னால் சரியா பேச முடியல. நீங்க கூப்பிடுற இப்போ டைட்டில் எனக்கு பேசலாம் சார், பேசுங்க. மயிலாடுதுறையில இருந்து ரேவதி பேசுறேன் சார். சார் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் தான் சார் வந்திருக்கு. நான் வந்து மே மாசம் 27ஆம் தேதி சேர்ந்தேன். எனக்கு ஜூன் 25 ஃபர்ஸ்ட் லெவல் வந்துச்சு. அதோட சரி, அதுக்கப்புறம் செகண்ட் லெவல்லாம் வரவே இல்லை. எனக்கு நான் 11 பேர் கொடுத்துருக்கேன். அதற்கு கீழே என்னோட அப்ளைன்ட் வந்து ஒரு 20 பேர்கிட்ட இருக்காங்க. இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து சார் எங்களுக்கு இன்னும் லெவலே வரல, ஒரு லெவல் கூட. நாங்கள் எப்படி ஆள் சேர்க்கறது, எங்களுக்கு எந்த ஒரு இன்கமுமே இல்லையே அப்படின்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் மீட்டிங் அட்டன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் டைரக்டா வீட்டுக்கு போய் போய் பார்த்து பேசி அவங்களெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன். எங்களுக்கு இன்னும் 40 நாள் 45 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு லெவல் கூட எங்களுக்கு வரல அப்படிங்கிறாங்க. நான் திருநெல்வேலி கிருஷ்ணகிரியில ஒருத்தர் சேர்த்தேன். ஃபோன் மூலியமா பார்த்து பேசி சேர்த்தேன். அவர் வந்து நேற்று எனக்கு ரிட்டர்ன் என் பணத்தை கொடுங்க, எனக்கு லெவலே வரல, யாரும் சேரவே மாட்டேங்கிறாங்க, உன்னோட லாபத்தை காட்டினாதானே நாங்கள் சேருவோம்னு சொல்றாங்க மேடம், எனக்கு ரிட்டர்ன் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு பிரச்சனை பண்ணாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் மீட்டிங்கை பாருங்க, மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். நீங்களே அப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க, பார்த்துக்கிட்டு இருங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், இங்க இருந்து எப்படியா நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரை பேசி வச்சிருக்கேன் சார். அதோட அப்படியே போயிட்டு இருக்கு சார். நான் ஒண்டி தான் கிரிப்டோவில் ஜாயின் பண்ணிருக்கேன். கிரிப்டோ காயின் வாங்கி அனுப்பிட்டேன், பாபு சார்க்கு அனுப்பிட்டேன். எல்லாருமே உங்க கிரிப்டோவில் வரட்டும், எதுவுமே இன்கம் இல்லாத இருக்கும், நாங்கள் எப்படி போடுறது, அதனால உங்க கிரிப்டோ எப்படி உங்களுக்கு வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் போடுறோம் அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்க, எனக்கு கீழே ஒருத்தவங்க கிரிப்டோ வாங்கிட்டாங்க. 2 பேர் வெயிட் இருக்காங்க சார். என்னோட இன்கமை பார்த்துட்டு தான் வாங்கன்ட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படியே போயிட்டு இருக்கு சார். எனக்கு இந்த லெவல் சரி. இந்த லெவல் எப்போ சார் வரும் உங்களுக்குலாம்? ம். ஸ்பீட் இப்போ லெவல். அதான் இப்போ ஸ்பீட் கிரஷோடைய ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஜூன் மாதம் இறுதியில இணைஞ்சவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆ இவங்கெல்லாம் அதற்கு பிறகு இணைஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம அவங்களை இணைக்கும் போது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம், இத்தனை நாள்ல வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆமா சிஸ்டம் சார். சொல்லுது எத்தனை நாள் சொன்னீங்க நீங்க? 30 நாள்ல வரும்னு சிஸ்டர் சொன்னது சொன்னேன் சார். 30 நாள்ல சிஸ்டம் ஃபர்ஸ்ட் 30 லெவல் நாள்ல வரும்னு வரும். சொல்லிச்சா? ஆமா சார், நான் சேரும்போது 30 நாள் சொன்னாங்க. அப்புறம் இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 45 நாளுங்கிறாங்க. ம். இப்ப நம்ம சொல்றாங்க. ஸ்பான்சர் யாருங்க? நம்ம லீடர் என்னோட லீடர் வந்து பாலகிருஷ்ணன் சிதம்பரம் சார். அட்மின் சிதம்பரம் பாலகிருஷ்ணன். அட்மினா இது வந்து இருக்காங்க. கிரவுடு ஃபண்ட் சிஸ்டம் அப்படிங்கறதுனால இத்தனை நாட்கள்ல வரும் அப்படிங்கிறது எது ஒன்றும் உறுதி கிடையாது. மக்கள் ஆ கூட்டம் இங்க அதிகமான நபர்கள் இங்க உள்ள இணையும் போது வெகு ஆ விரைவாக நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு சரி. ஒரு நாளொன்றுக்கு ஒரு 1000 ஐடி நமக்கு இங்க நியூ ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது அப்படின்னா, நமக்கு அந்த முதல் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 15ல இருந்து 20 நாட்களுக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சரிங்க சார். நமக்கு வந்து கொண்டு இருப்பது பார்த்தோம்னாக்கா நமக்கு ஐடி ரொம்ப குறைவு. எல்லாருமே இந்த மனநிலையில இருக்காங்க. நான் ஆமா இணைஞ்சிட்டேன், சார். எனக்கு வரட்டும். ஆமா சார். அதான் எனக்கு வரட்டும். அதன் ஆ பிறகு நான் வந்து புதிய நபர்களுக்கு இந்த வாய்ப்பை தரேன் அப்படின்ற மனநிலையில இருக்காங்க. அது ஆமா சார், எல்லாருமே இப் அப்படிதான் இப்போ சார் கேக்குறாங்க சார். அதான் உங்களோட அதுதான் அதுதான் ஒரு இருங்க. ஒரு புரிதலை நாம தான் கொடுக்கணும். நான் ஆமா இணைஞ்சிட்டேன், நான் ரூ. 1000 நன்கொடை கொடுத்துட்டேன். எனக்கு 2 நபர்கள் ரூ. 1000 கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? நான் அறிமுகப்படுத்தினால் மட்டும்தானே கொடுப்பாங்க. ஆமா எனக்கு சார். வரட்டும், அதன் பிறகு நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னாக்கா எப்படி சாத்தியம்? ஒரு கத்திரி விதையை அப்படிதான் சார். ஊனியாச்சு, அதை வளர்த்து பராமரித்தாதான் அதுல கத்திரிக்காய் காய்க்கும். எனக்கு ஏ- கத்திரிக்காய் கிடைக்கட்டும், அதன் பிறகு அதுக்கு நான் தண்ணி ஊத்தி பராமரிச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா எப்படி அது சாத்தியம்? ஏன்னா உங்களுக்கே சிஸ்டம் வரல அப்படின்னு திருப்பி ரிட்டர்ன் கேக்குறாங்க சார். உங்களுக்கு 2வது ரவுண்டே உங்களுக்கு இன்னமும் வரலையே. நீங்க மே மாசம் சேர்ந்தேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ரிட்டர்ன் கேக்குறாங்க சார். உங்களோட அதுதான் நம்ம கான்டாக்ட். அன்னைக்கு ஒரு நிமிடம் நம்ம அன்னைக்கு நம்ம வழிநடத்தக்கூடிய விதம். ஆ சரியான தகவலை நம்ம சொல்லல அப்படின்னா கூட பரவாயில்ல, தவறான தகவலை யாருமே சொல்லிட வேண்டாம். சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா அதுதான் போதும். சார் சொன்னோம். அவர் நம்ம சிஸ்டம் அம்மா ஃபர்ஸ்ட் அம்மா ஃபர்ஸ்ட் அம்மா 30 நாள்ல வந்துடும். செகண்ட் லெவல்ல இருந்து உங்களுக்கு ஒரு 45 நாள்ல வந்துடும். அதுல இருந்து 45 நாள், தேர்ட் லெவல் அதுல இருந்து 45, அதுக்கு வந்து ஃபோர்த் லெவல் தான் வந்து உங்களுக்கு அதுல இருந்து 60 நாள் வரும்னு சொன்னாங்க ஆரம்பத்தில்.
இப்ப கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை சார், நம்மளை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு கீழே வர வேணும்னாக்க உன்னோட லெவலை காமி அப்படிங்கிற போது எல்லாமே ஸ்டக் ஆகுது சார். எனக்கு நான் இந்த 30 ரூபா பின்னி நான் என்னோட சொந்த காசை போட்டு எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன். யாருக்கிட்ட கேட்கல. சரி நீங்க அதுல அதையும் ஓப்பன் பண்ணி நீங்க ஆள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கமிஷனை காமிக்கும், அதை லெவலை பார்த்துட்டு நீங்க ஆக்டிவேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னோட காசு எல்லாருக்கும் ஒரு 28 பேருக்குமே நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன் சார், 30 பேர்கிட்ட. அப்படியே போயிட்டு இருக்கு சார். நல்ல செயல். உங்களுடைய செயலை நீங்க சிறப்பா செய்து கொண்டிருக்கீங்க. அந்த செயலை தொடர்ந்து நம்ம செய்வோம். அவர்கள் காத்திருந்து பார்ப்பவர்கள் காத்திருக்கட்டும். நமக்கான லெவல் வந்த பிறகு அதன் பிறகு அவர்கள் முயற்சி செஞ்சு பண்ணட்டும். நன்றிங்க. நன்றி. நன்றி சார். நன்றி சார். தேங்க்ஸ். தொடர்ந்து திரு நந்தகுமார் சார், வெல்கம். நீங்க கோஹோஸ்ட் தான் இருக்கீங்க, பேசலாம். சார் சார் பேசுறது கேக்குதுங்க சார்? கேக்குதுங்க சார், பேசுங்க சார். வணக்கம் சார். உடுமல்பேட்டில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். நல்லதா நடக்கும் அறக்கட்டளை உறுப்பினருக்கு காலை வணக்கம் சார். நான் ஜாயின் பண்ணி எனக்கெல்லாம் 15 ரெஃபரல் கொடுத்துருக்கேங்க சார். 15 பேருக்கு 30 ரூபா இபின் வேலட்டு பண்ணிட்டேன் சார். எல்லாத்தையுமே இங்க ஒரு சின்ன இப்போ டிராபேக் இருந்து 1030 ரூபா தான் பெரிய டிராபேக் ஆகுதுங்க சார். அதையும் சொல்லி புரிய வச்சு ஜூம் மீட்டிங்ல உட்கார வச்சுருக்கிறேன் சார். எல்லாம் புரிஞ்சு கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 மெம்பர்களை அனைத்து வாழ்க்கையிலும் முன்னேற்றக்கு என்னோட உண்டான முயற்சியை கண்டிப்பா பண்ணுவேன் சார். நல்லதாக நடக்க உயிருள்ள வரை தொடர்ந்து அதுல பயணிப்பேன் என்று கூறி வாய்ப்பதற்கு நன்றி கூறி. நன்றி சார். நன்றி நன்றி. 15 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கீங்க. 1500 நபர்களுக்கு மேல உங்களால இந்த வாய்ப்பை வழங்க முடியும். கண்ணெதிரில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லுவோம். நம்ம அத்தனை பேரும் நமது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பிபிஏ ஸ்பீடு கேஷ், ஸ்பீடு கிரிப்டோ, 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் இது சார்ந்த அந்த ஸ்டேட்டஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கும் போது நமது வாழ்க்கை ஸ்டேட்டஸ் மாறும். இது உண்மை. பல நண்பர்களுக்கு இது நடந்து கொண்டுள்ளது. அதை நம்ம தொடருவோம். நன்றி. நன்றி சார். நன்றி. தொடர்ந்து பி முருகன் சார், இங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார். நான் மே 21 ஜாயின் பண்ணேன் சார். டைட்டில் 34 லெவல் கொடுத்துருக்கேன் சார். 30 லெவல் கொடுத்துருக்கேன். ஒரு 50 பேருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்திருக்கு சார். 120 பேர் 120 பேர் இருக்காங்க சார். மொத்தம் டோட்டலாக டீமு 55 பேர் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்திருக்கு சார். அதே மாதிரி கிரிப்டோக்கு 3 பேர் ரெடியாக இருக்காங்க சார். நான் லோட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் சார். நான் இது முடிச்சிட்டேன். ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் லெவல் கம்மி கொடுத்துருக்கேன் சார். 2 பேர் நீங்கள் கொடுத்து ஊட்டிக்கு காட்டி அச்சீவ் ஆகிடும் சார். அது பின் 30 ரூபா பின்னு 60 பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். ஆட் பண்ணியிருக்கேன். நன்றி சார். நன்றி. நன்றி சார். நன்றி. இப்போ பாருங்க, ஒரு 160 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழுவுல ஒரு அணித்தலைவருடைய அணியில ஒரு 50 பேருக்கு வந்துட்டு முதல் லெவல் அந்த 500 ரூபாய் அந்த உதவித்தொகை வந்திருக்கு. ஒரு 20,000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துல 10,000த்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அந்த முதல் அடுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்திருக்கு. இதில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்கா எனக்கு இன்னும் வரல அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னாக்கா இத்தனை நாட்கள்ல வரும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எத்தனை நாட்கள்ல மூடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அந்த ஓனருக்கு திடீர்னு தோணுச்சுன்னாக்கா மூடிடுவார். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி துவங்குறாங்க அப்படின்னாக்கா துவங்குறதுக்கு முன்னாடி என்னைக்கு சட்ட சாத்திரத்தன்றதை முடிவு பண்ணிட்டு தான் துவங்குறாங்க. பல நாட்களாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில முதலீடு செஞ்சு அந்த பழக்கத்துல அதே மனநிலையில இங்க உள்ள வரவங்க இது போன்ற கேள்விகள் கேட்டுக்கொண்டே தான் இருப்பாங்க. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. எனக்கு இன்னும் வரலையே, நான் இந்த தேதியில இணைஞ்சனே, எனக்கு இன்னும் வரலையேன்னு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஆனா இது உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இங்கு இந்த குடும்பத்திற்குள் புதிய நபர்கள் இணைய 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 நமக்கான உதவித்தொகை வரும் என்பதை புரிந்து கொண்ட நண்பர்கள் இதை சரியாக வழிநடத்துவார்கள். நம்ம அன்னைக்கு நம்ம இதை சொல்லணும். இனி வரும் காலங்களில் தயவு செய்து அத்தனை நண்பர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்க உதவி செய்யுங்க. 2,500 ரூபா கொடுங்க, உங்களுக்கு இத்தனை நாள்ல வரும் அப்படின்றத அந்த தேதியை அளவிட்டு சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு இங்க மக்கள் உள்ள வராங்களோ அதற்கேற்ற மாதிரி விரைந்து நமக்கு வரும். ஆனா அந்த 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் அப்படிங்கிறத நம்ம இணைஞ்சு அன்னைக்கே நம்ம ஒரு நபருக்கு நம்ம அந்த வாய்ப்பை தரோம். அவரும் 40 லெவல்
இந்த ஒர்க்கிங் இன்கம் வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்றாருன்னா அடுத்த செகண்டே நமக்கு 500 வேலட் யூனிட் வரும். இதை நம்மளால உறுதியாக சொல்லணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணிச்சோம் அப்படின்னாக்கா நல்லது. நன்றி. தொடர்ந்து மணிக்கலை ஜே சார் உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். முன்பக்கத்துல மைக் இருக்கும், அங்க மியூட்னு இருக்கும். அந்த மைக்கை தொட்டிங்கனாக்கா நீங்க பேசுறதுக்கு. நன்றி. தொடர்ந்து நந்தகுமார் சார், நீங்க மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், நீங்க பேசலாம். நந்தகுமார் சார். நன்றி. தொடர்ந்து முத்துக்குமரன் சார், வெல்கம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து முத்துக்குமரன் பேசுறேன் சார், குன்னங்குப்பம் கிராமம். நான் 19 நபர்களை நேரில் இணைச்சிருக்கேன். கிரிப்டோவுக்கு வந்து என்னுடைய 2 நபரை இது ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்னும் வந்து நிறைய நபர்களை இணைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு வந்துருக்கேன் சார். எல்லாரையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இணைச்சி இன்னும் நிறைய டீம் உருவாக்கும் சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. இப்போ நன்றி நன்றி. இப்போ மற்ற நபர்கள் வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பெயர் வாசிச்சோம், ஆனா பேச முடியல. இப்போ எல்லாருக்குமே மைக்கு பிரச்சனையா தெரியல. நான் மீண்டும் பெயர் வாசிக்கிறேன். டேவிட் சார், கரூர், நீங்க பேசலாம். நன்றி. தொடர்ந்து செல்வராணி, நீங்க கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க, பேசலாம். ஜோஸ் குமார் சார், நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். ஆடியோ ஃபுல்லா இருக்கா? நான் 4 கனெக்ட் ஆயிருக்கிறேன் சார். என்னோட நேரடி இணைப்பு 19 நபர். அதுல 15 பேருக்கு நான் வந்து 30 ரூபாய் யூபிஐ ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். அதுல 4 பேருக்கு நான் வந்து 1000 ரூபாய் பேலட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறேன். இன்னும் ஒரு 15ஆம் தேதிக்குள்ளால நான் 12 பேரை முடிச்சு நான் ஊட்டி டூர் அச்சீவர் ஆயிடுவேன். அதுல எனக்கு குழுல இருந்து ஒரு 3 நபரையே மிக இந்த அதிகபட்சமா ஒரு 3 நபரையாவது நான் வந்து ஊட்டி டூருக்கு அழைச்சிட்டு வருவேன். இது போக கிரிப்டோல நான் $51 அப்லோட் பண்ணியாச்சு. ஏன்னா டவுன்லைன்ல ஒரு நபர் அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பேர் வந்து ஆயத்த நிலையில இருக்கிறாங்க. அவங்களையும் விரைவில் நான் கொண்டு வந்துருவேன். அப்புறமா ஒரு டீம் நல்ல கட்டமைப்போட நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். மேலும் விரைவில் வந்து இந்த வருஷத்துக்குள்ளாலே சிஸ்டம் மேனேஜரா நான் வந்துருவேன். எனக்கு அப்ளைன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ராஜா சார், அவங்க எனக்கு நல்ல முறையில் என்னை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றி. அப்புறமா இந்த சிஸ்டத்துல யார்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன இது கேட்கும்போது எனக்கு நல்ல உதவிகள் செஞ்சு தராங்க. அனைவருக்கும் நன்றி. நான் இன்னைக்கு தான் முறையா நான் பேசியிருக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. தங்களது எண்ணம் நிறைவேற எல்லாம் வல்ல இயற்கை துணையாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வந்து நமது பணியை செய்து கொண்டே இருப்போம். அதற்கான பலன் படிப்படியாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து அனைவரும் நன்றி சார். அனைவரும் பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும் என்று நமக்கான ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள், வெல்கம் ஐயா, வாங்க. குட் மார்னிங். பிபிஏ ஸ்பீட்கேஸ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம், நன்றி. நேற்று அட்மின் டைரக்டர்ஸ் எல்லாருமே மீட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒருவர் நேரில் சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி நம்ம மனம் விட்டு பேசி அவர்கள் சொன்ன கருத்துக்களை வைத்து நம்மலாம் வந்து இனிமே அடுத்த லெவலுக்கு எப்படி போகணுங்கிறத பத்தி நிறைய பேசணும். எல்லா அட்மின் டைரக்டருக்கும் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து அவங்க குரூப்ல பதிவு பண்ணியிருக்காங்க.
ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஒண்ணு, இது வந்து கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம். அதை முதல்ல இப்ப ரேவதி மேடம் பேசுறதுக்காக இதை சொல்றோம். இந்த பதிவு உங்க அட்மின் டைரக்டர் பாலகிருஷ்ணன் இருக்காரு. இந்த உதவி பெறும் திட்டத்துல உதவி கொடுத்துட்டு பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மீட்டிங்ல சொல்ற செய்தி என்னன்னா, இது உதவி பெறுந்துட்டு யாருக்கு கொடுத்தீங்கன்னே தெரியாது. அந்த உதவியை கொடுங்கன்னு யார்கிட்ட கேட்கவும் கூடாது. இதான் முதல் கண்டிஷனே இதான். இதை முதல்ல சொல்லிதான் நம்ம வந்து உள்ள கொண்டு வரணும். அதே போல இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு மக்கள் வர்றாங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடா உள்ள ஒரு கிரௌடு வந்தா ஃபண்டு வரும். இதுதான் சின்ன விஷயம் தான் இந்த கான்செப்ட். கிரௌடு வருது அப்படின்னா ஃபண்டு நிறைய வரும். இங்க யாரும் வந்து பணத்தை வைத்து வாங்கி வச்சுக்கிட்டு பே அவுட் போடுற சிஸ்டம்லாம் கிடையாது. ஓகே. அதே போல லெவல் டொனேஷனை கம்பல்சரி எல்லாருமே ஆக்டிவேஷன் பண்ணிருக்கணும். ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அதுல நீங்க நேரடி இணைப்பா ஜி.கே. சாமி சார் சொன்ன மாதிரி நேரடி இணைப்பா 2 நபர்களை இணைத்தோடனே நீங்க உங்களுக்கு அதுக்குள்ள பணம் வந்துடும். 2வது லெவல் வர்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் வந்துடும். இந்த சிஸ்டத்தை எல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதோட ஜூம் மீட்டிங் 100% எல்லாருமே அட்டன் பண்ணணும். இந்த சிஸ்டம் ஜெயிக்கணும், இதுல எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க அதிகபட்சம் ஜூம் வந்து ரெகுலரா அட்டன் பண்ணணும். அது கால ஜூம் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். எல்லா அட்மின் டைரக்டரும் இந்த ஜூம் அட்டன் பண்ணணும். அட்மின் டைரக்டரா இருக்கிறவங்க அவங்க டீமை வந்து முதல்ல ஜூமுக்கு வரைச்சிடணும். இப்ப ஜோஸ் இருக்காரு, அவர் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஆக்டிவ் லீடர். இன்னைக்கு வந்து அவர்கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், அதுக்கு பிறகு பேசல. இன்னைக்கு அதான் முத அவர் வந்து பேசுற பாருங்க, 33 டைரக்டர் ஃபைல் கொடுத்துருக்காரு. அப்ப அதே போல முருகன் சாரை பாருங்க, அவர் சொல்ற விஷயத்துல பாருங்க எவ்வளவு 50 பேருக்கு மேல வந்து அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கியிருக்காங்க. அப்ப இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியாம யார்ட்டையாவது நீங்க ராங் கமிட்மெண்ட் கொடுத்து நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்திருக்க 30 நாள்ல பணம் வரும், 40 நாள்ல பணம், அதெல்லாம் இப்ப சொல்லவே வேண்டாம். டொனேஷன் கொடுங்க, ஃபார்முலா இதான். இதை சரியா நம்ம கொண்டு போனோம் அப்படின்னம்னா மிகப்பெரிய அளவுல நம்ம வரல. இன்னமும் நாட்கள் போல, நம்ம 4 மாதம் ஆயிருக்கு. நம்ம சிஸ்டம் ஆரம்பிச்சு 4 மாதம் ஆயிருக்கு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்ப இந்த 4 மாதத்துல 25,000 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா இதுவே பெரிய வளர்ச்சி தான் நம்மளுக்கு. இப்ப சிஸ்டம் அடுத்தது நியூ கோடிங் வரப்போகுது. அந்த நியூ கோடிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இந்த சென்ட் அனுப்புற ஆப்ஷனே இருக்காது. அதே போல கிரிப்டோல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டாங்க. நீங்க அதுலயும் எந்த வேலையும் கிடையாது. ஒன்னே ஒரு வேலை என்ன தெரியுமா, புதிய நபர்களை இணைப்பது மட்டும்தான் உங்க வேலை. அதை போய் பேசுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலெட்ல பணம் வந்துடும், உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். இது 2மே நடக்கும். கிரிப்டோலையும் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஸ்பீடு கேஷ்ல டொனேஷன் பிளான்லையும் எந்த வேலையும் கிடையாது. அப்ப எந்த வேலையும் இல்லைங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்கணும். ஒரே வேலை தான், மக்களை சந்திச்சு இந்த பிளானை பிரசன்டேஷன் பண்ணுங்க. அடுத்தது என்னன்னா ஜூம்ல உட்கார வைங்க. இந்த 2 வேலையை மட்டும் செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துடும். வேற என்ன பண்ண போறோம்? இங்க வரல போகல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசவே வேண்டியது இல்லை. ஏன்னா இதோட பிளான் அப்படிதான். ஓகே. இப்ப நம்ம ஊட்டிக்கு வர்றதை பத்தி இப்ப ஜி.கே. சாமி சார் ரொம்ப அழகா எல்லாரையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாம் வர்றாங்க. நாளைக்கு இன்னைக்கு முடிக்கணும். ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இன்னைக்கு நான் ஊட்டி எக்ஸ்பிரஸ் முடிப்பேன் அப்படிங்கிற வைராக்கியத்தோட இருக்கணும். வேற எந்த வேலையும் பார்க்க கூடாது. இதை முடிச்சாச்சுன்னா உங்க வேலை முடிஞ்சது. 500 பேர் வந்தால் கண்டிப்பா ஊட்டி எக்ஸ்பிரஸ் நடக்கும். 500 பேர் வரதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப 60 பேர் வந்திருக்காங்கன்னா 25 நாள் தான் டைம் இருக்கு. அப்ப 20-25 நாள்ல நீங்க முடிச்சு அதுக்கு பிறகு இந்த ப்ரோக்ராம் சார்ட் போட்டு ஹோட்டல்லாம் புக் பண்ணியாச்சு. நேத்தே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இங்க அட்மின் டைரக்டர்கள் சொல்ற வேலையை அவங்க சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டம் ப்ரமோட்டர் சொல்ற வேலையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே சரியா இயங்குது. அது யார் இயங்குறா அப்படின்னா இந்த ஜூமுக்கு ரெகுலரா அட்டன் பண்றவங்க மட்டும்தான் இயங்குறாங்க. பாக்கி எல்லாம் வந்து வர்றதில்ல. அதே போல 3rd லெவல் வாங்கிட்டு இன்னமும் அந்த பின் ஆக்டிவேஷன் பண்ணாதவர்களுடைய விஷயங்கள் சாஃப்ட்வேர் ரிப்போர்ட் வந்துடும். அந்த பிறகு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களை ஹோல்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதை என்ன நினைக்கிறாங்க, 3வது லெவல் வாங்கிட்டு 4வது லெவல் வாங்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு. கண்டிப்பா அது நடக்காத விஷயம். எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தேர்ந்தெடுத்தால்தான் இது நடக்கும்.
இங்க 10 பேர் வேலை பார்த்துட்டு 100 பேர் வேலை பார்த்துட்டு 1000 பேர் உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா நடக்கவே நடக்கும். ஒவ்வொரு நபரும் இந்த சிஸ்டத்துக்காக உழைக்க கத்துக்கணும். நீங்க என்ன உழைக்க போறீங்க? மக்கள்கிட்ட போய் பேச போறோம், இல்ல ஜூம்ல உட்கார வைங்க. நீங்க உங்களுக்கே பேச வேண்டாம், அந்த பிளானே தெரிய வேண்டாம், உங்களை அப்ளையும் கண்டுக்கவே இல்லை, அதை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. உங்க ஜூம்ல வந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஜூம் எல்லாரும் கத்துக் கொடுக்கணும். முதல்ல உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு முதல்ல கத்துக் கொடுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல இன்னைக்கு எல்லாமே கிரிப்டோ வேலட் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக உங்களுடைய அட்மின் டைரக்டரை கேட்டு அந்த வேலட்டை சிஸ்டம் ப்ரொமோட்டரா இருக்கட்டும், இந்த 6-12 முடிச்சவங்க இன்னைக்கு கம்ப்ளீட்டா அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா 3-2 இவங்களை நம்ம இணைக்கணும். அதுக்கு பிறகுதான் பொதுவான பயன்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி தான். முதல் 1000 நபர்களுக்கு இந்த வாய்ப்பு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 500 நபர்களுக்கு மேல இணைந்திருக்காங்க. இன்னும் 500 நபர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அதை சீக்கிரமா நீங்க எல்லாம் இன்னும் யாராவது ஐடி எடுக்க 2-1 போடாதவங்க கூட அதை போட்டு நீங்க உள்ள வந்துருங்க. கண்டிப்பாக 2 நபர்களை நம்ம அந்த கொடுத்தே ஆக வேண்டும். இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். நண்பர்களே, ஒரே விஷயம்தான். ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னம்னா சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம என்ன சொன்னோம், 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குன்னு கேட்டோமா? இல்ல, மினிமம் 2 ரெஃபரல். அந்த 2 ரெஃபரலையாவது கொடுக்காதவங்க 7000 பேர் இருக்காங்க. அப்ப என்ன நோக்கத்துல வர்றாங்க? ஏதோ நம்ம அப்ளைன்னு சொன்னாரு, பண்ணணும், அது வந்தா வருது, வரல, அதெல்லாம் அப்படிலாம் விட முடியாது. நீங்க கண்டிப்பாக 2 ரெஃபரலை கொடுங்க. உங்களுக்கு சிஸ்டம் என்ன சொல்லுதோ அது கண்டிப்பா நடக்குங்கிறத கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இன்றைய கூட்டம் இனிதே நல்லா நடத்துறாங்க. நம்ம முயற்சி எடுப்போம். அதே போல ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஜூம் மீட்டிங்ல இனிமேல் கொண்டு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையில இருந்து கிரிப்டோவுக்குன்னு காலை 6 மணிக்கு மீட்டிங் துவங்கிறோம். ஏற்கனவே சாரோட நம்ம ஜி.கே. சாமி சாரோட நல்லதே நடக்கும் அறக்கட்டளை மூலியமாக அவர் நடத்தும் மருந்தில்லா மருத்துவம், அது 4:30க்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிச்சிடுவாரு. 5 மணிக்குல இருந்து 6 வரை பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கஷன் இருக்கும். அந்த டிஸ்கஷன் முடிச்ச பிறகு 6:15க்கு ஜூம் ஸ்டார்ட் ஆகும். 6:15ல இருந்து 6:45 இல்ல 6:50க்குள்ள இந்த கிரிப்டோட பிளான் பிரசன்டேஷன் முடிக்கும். ஆகவே நண்பர்களே, எல்லாரும் திங்கட்கிழமையில இருந்து உங்களுடைய பிளான் நீங்க கிரிப்டோட பிளானை நீங்க கேட்டுக்கங்க. அதோட இல்லாம 7:55க்கு நடக்க போற அந்த மீட்டிங் ரெகுலரா எப்பொழுதும் போல நடந்துகிட்டு இருக்கும். இந்த 2 மீட்டிங்க ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பை முதல்ல பயன்படுத்தணும். ஒரு விஷயம் கிடைச்சிட்டு அப்படின்னா அதை முழுமையா பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கர் சார் சார் இருக்காங்களா? சங்கர் சார் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இருக்காங்க, கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். சார் அவைலபிளா இருந்தாக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஜி.கே. சாமி சார், அட்மின் டைரக்டர் யாராவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. இல்ல இப்போ ஜூம் மைண்ட் அப் பண்ணா நீங்க இது பண்ணீங்க. ஓகே, நன்றி சார், நன்றி சார். எதனா பணியா இருப்பாங்க, டியூஷன்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். பரவாயில்ல, நன்றி. ஆல் அட்மின் டைரக்டர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். 60 அட்மின் டைரக்டர்கள்ல இந்த கூட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய அட்மின் டைரக்டர்கள் அனைவரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு 400-500 நபர்களுக்கு மேல 3வது லெவல் வருமானம் அந்த உதவித்தொகை பெற்றிருக்காங்க. இந்த கூட்டத்துல 3வது லெவல் உதவித்தொகை பெற்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்றப்போ ஒரு 22 நபர்களா இருந்தவங்க படிப்படியா அப்படியே குறைஞ்சிருது. பேச சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். பேசாம எப்படி, இங்கேயே பேசாம வெளியே போய் எப்படி பேச போறோம் தெரியல. அட்மின் டைரக்டர்ஸ் 16 பேர் தான் இருக்குமா? ஜி.கே. சாமி சார், ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருங்க. 3வது லெவல் முடிச்சவங்க கம்பல்சரி லெவல் டொனேஷன்ல ஆக்டிவேட் பண்ணிருக்கணும், ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கணும், கிரிப்டோல ஐடி லாகின் பண்ணிருக்கணும். இது தெளிவா அவங்கள்ட்ட நம்ம சொல்லிடலாம் சார். நல்லது சார்.
இது அவரவர்களுக்கே தெரியும். புரிந்து கொள்பவர்கள் பிழைத்துக் கொள்கிறார்கள். பிபிஏ ஸ்பீடு கேஷை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது மாபெரும் புதையல், புரியாதவர்களுக்கு இது புதிர். இதை புரிந்து கொண்டு புரிந்ததை அணிக்கு கடத்தக்கூடிய அந்த அணி சிறந்த அணியாக கட்டமைக்கப்படும். இங்க புரிதல் தான் முக்கியம். என்ன சொல்றாங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா போதும். நன்றி, நன்றி சார். அனைத்து அட்மின் டைரக்டர்களுக்கும் நன்றி. இவர்களெல்லாம் எப்போ ஜூம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த ஜூமுக்குள்ள உள்ள வந்து இணையக்கூடிய நண்பர்கள். இது போன்ற அந்த உணர்வாளர்களால் மட்டும்தான் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அந்த ஆற்றல் சக்தி அனைவருக்கும் உள்ளது. கொஞ்சம் நம்ம தியாகம் பண்ணணும். எத்தனை வருஷமா தூங்கி இருப்போம், 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும். கொஞ்சம் அந்த தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நிம்மதியாக தூங்குவாங்க. கடனை பத்தி கவலை இல்லாம, எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஏக்கம் இல்லாம நிம்மதியா தூங்குவாங்க. நாம ஒருவர் கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா போதும். இதை இனிவரும் காலங்களில் நம்ம தொடருவோம். நன்றி. நேற்று நடந்த பாண்டிச்சேரி அட்மின் டைரக்டர் கூட்டத்திற்கு, அந்த நேரடி சந்திப்புக்கு வந்து நிறைய நண்பர்கள் நீண்ட நெடுதூர பயணத்திலிருந்து வந்தாங்க. அவங்க திரும்ப வீட்டுக்கு போய் கொண்டு இருப்பாங்க. அதனால இன்னைக்கு அட்மின் டைரக்டர்களுடைய அந்த கூட்டம் எண்ணிக்கை இன்னைக்கு குறைவாக இருக்கலாம். இருந்தாலும் நேற்று நடந்த அந்த அட்மின் டைரக்டர்கள் கூட்டம், அந்த சந்திப்பு, அதில் நாம் புரிந்து கொண்ட புரிதல், அதை பற்றி ஒரு நிமிட அளவிற்கு நம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவதாக திரு பாக்கியராஜ் சார் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நேற்றைய அட்மின் டைரக்டர்ஸ் மீட்டிங்கு. இதுல எல்லா அட்மின் டைரக்டரையும் சந்தித்ததுல பெரிய மகிழ்ச்சி. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் மனம் திறந்த விஷயங்கள் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புது ப்ராஜெக்டான ஸ்பீடு கிரிப்டோவில் நம்ம கொண்டு வந்திருக்கிற லெவல் அப்படின்றத பத்தி ஒரு டிஸ்கஷன் இருந்தது. எல்லா ப்ராஜெக்ட்லையுமே ஆக்டிவ் பேசிவ், ஆக்டிவ் பேசிவ், ஆக்டிவ்ல ஒரு இன்கம், பேசிவ்ல ஒரு இன்கம், மாறி மாறி ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத திரு சங்கர் சார் அவர்களுடைய அந்த விளக்கமான வரைபடம் இன்னும் ஆழமா பதிஞ்சிருக்கு. அது பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. டொனேஷன் ஸ்கீம் தானே அப்படின்னு சொல்லி சேர்ற ஒவ்வொருத்தருக்குமே இது டொனேஷன் ஸ்கீம் தானே அப்படின்றது இல்லை. இது ஒரு தலைமுறையை மாற்றக்கூடிய, ஏன் ஒரு தலைமுறை அப்படின்றது இல்லை, 7 தலைமுறைக்கும் நம்ம நினைச்ச விஷயங்களை நம்ம சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு புள்ளி கருவின்னு தான் சொல்லணும். இந்த கருவி என்னன்னா நம்ம கோடீஸ்வரனாக இருக்கிற கருவி. அதுக்கு அந்த கருவியை நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்து சிறப்பா பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா அது பல லட்சங்களையும், இன்னும் முயற்சித்தோம் அப்படின்னா பல கோடிகளையும் கொண்டு வரும். இதுல லெவல் ஆக்டிவேஷன் அப்படின்றத வச்சு டொனேஷன் அப்படின்றது கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ டொனேஷன்ல வந்தவங்க தான் லெவல்ல வர மாதிரி இருக்கு. பேசிவ்ல வந்து ஆக்டிவ்ல வர்றாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல ஆக்டிவ்ல வந்து பேசிவ்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே டீம் ஜென்ரேட் ஆகும். அப்ப டீம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதுல இருக்கு. உண்மையிலே ஒவ்வொரு விஷயங்களையும் தனியா உட்காந்து நேர்ல லைவா நம்ம நிறைய பிளானிங் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே ஜூம்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு மாசமும் ஒரு மாவட்டங்கள்ல நம்ம இந்த ஒரு மீட்டிங்ல மாநிலங்கள்ல வேற மாநிலங்கள்ல போட்டது இந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. நன்றி சார், நன்றி. தொடர்ந்து குமார் மதியழகன் சார், நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை, ஆரோக்கியமான காலை வணக்கம். சங்கர் சார் அவர்களுக்கும் எனது குருநாதர் ராமேஷ் அவர்களுக்கும் வணக்கம். மீட்டிங் மிக சிறப்பா இருந்துச்சு, நல்லா இருந்தது. நேற்று நான் இப்ப ஊருக்கு போக சிதம்பரத்துல தான் இருக்கேன். இது நேரம் அணைச்சனால ஊருக்கு போல. இன்னைக்கு சிதம்பரத்துல நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு நான் சிதம்பரம் தங்கியிருக்கேன்.
உண்மையிலே நேற்று மீட்டிங் நீண்ட நாளா நம்ம வந்து நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பல வகையான வருமானம் சொல்லும்போது லெவல் கமிஷனா இருக்கட்டும், உங்களுக்கு கிரிப்டோ இருக்கட்டும், உங்களுக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா டைரக்ட் ரெஃபரல் 500 அந்த 2500 அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இதை நம்ம வந்து நீண்ட தூரமா நிச்சயமாக இந்த நெட்வொர்க் எடுத்துட்டு போனோம். ஏன்னா பல கோடிகளை சம்பாதிக்குங்கிற மிகப்பெரிய கனவுகளோடையும் ஆசைகளோடையும் லட்சியங்களோடையும் நெட்வொர்க் சார் ஒவ்வொருத்தருமே சுமந்து வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக. ஆனா நிறைவேறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைவேற ஆசையா போயிடுமோ அப்படின்னு சொல்லி நெட்வொர்க்கே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல தான் நான் அதை ஒதுக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம எங்க தொலைச்சோம் அங்கதான் தேடணும். அப்ப நம்ம எங்க வருமானம் வரணும்னு நம்மளுக்கு இறைவன் விதிக்கப்பட்டிருக்கோம் அங்கதான் நம்மளுக்கு கிடைக்கும். என்னுடைய பயணம் நீண்ட தூர பயணம், என்னுடைய சாதனை, என்னோட வருமானம், என்னுடைய ஏழ்மை நிலையை போக்குறது, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் எங்க கிடைக்குதுன்னா நம்ம அந்த ஸ்பீடு கேஸ் தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இறைவன் வந்து நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு படைக்கப்பட்டிருந்திருக்கு. இல்லைன்னா நான் வந்து வற்புறுத்தல் எனக்கு தான் இங்க வந்தோம், விரும்பிலாம் வரல. நம்ம வந்து ரொம்ப நாளா சார் கூப்பிட்டு இருந்தாங்க, ரமேஷ் சார் கூப்பிட்டு இருந்தாங்க, பாலகிருஷ்ணன் சார் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீண்ட நேரம் யோசிச்சுதான் சரி நம்மளுடைய பயணம் வந்து பிபி ஸ்பீடு கேஸ்ல தான் கண்டிப்பா போயிருக்கு. இந்த சொந்தங்களோட தான் நம்மளுடைய பயணமும் ஒரு பணக்கார பயணமாக போகணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. நேற்று வந்ததுல இருந்து மீட்டிங் மிக சிறப்பு. அங்க கொடுத்த உணவா இருக்கட்டும் மிக சிறப்பா இருந்துச்சு. எல்லோருடைய பேச்சு, எல்லோருடைய பழக்க வழக்கம் எல்லாமே மிக அருமையா இருந்துச்சு. இந்த யதார்த்தமான மகிழ்ச்சியான சந்தோஷமான தருணம் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கானாக்கா அவன் அடுத்த அடி எடுத்து வைக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும். இன்னைக்கு இங்க நான் வந்து ஃபீல்டு இங்க பார்த்துட்டு இங்க 2-3 நண்பர்கள் இருக்காங்க, அவங்களை சந்திச்சு பேசிட்டு நான் கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு போன 2 தினங்கள்லயே என்னுடைய டைரக்ட்ல இருக்கிற 3 நபர்கள் இன்னொரு 2 பேர் போட்டு அவங்க ஊட்டி முடிச்சிருவாங்க. அவங்கள முடிக்க வச்சுட்டு 5 நபர்களை வந்து நான் திட்டம் போட்டிருக்கேன் கொண்டு வர்றதுக்கு. இன்னும் கூடுதலா வந்தாங்கன்னா சந்தோஷம் தான். கண்டிப்பா கூடுதலா அழைச்சிட்டு வர்றதுக்கான என்னுடைய வேலைகள் மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பகுதி நேரமா நம்ம செய்யறதுல முழு நேரமா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம பொருளாதார சிக்கல் இருக்கிறதுனால நம்ம முழு நேரமாவே இதை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கும் போது நிச்சயமாக பெரிய லெவல்ல அந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஸை கண்டிப்பா கொண்டு போவோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் சேர்ந்து ஜெயிப்போம். ஏன்னா வறுமையில ஒரு வாழ்க்கையில வாழணும்னு ஆசைப்படுறோம். அது மாதிரி சாமி சார் அவர்களுக்கு காலையில கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் மிக அருமையா இருக்கு. ஏன்னா மருந்தில்லா மருத்துவம் அப்படிதான் பெரிய லெவல்ல உலகம் முழுவதும் இருக்கட்டும், நம்ம இந்திய மருத்துவமாக இருக்கட்டும், தமிழ்நாடு மருத்துவமாக இருக்கட்டும், மருந்தில்லா மருத்துவம் தான் மிக சிறப்பான மருத்துவம். ஏன்னா எல்லாம் மருந்தே பாத்தீங்கன்னா மருந்தே கிடையாது, நோய்க்கு உண்டான நம்ம அதை தான் சாப்பிட்டு இருக்கிறோம். இப்போ சுகர் பிறகு ப்ரெஷர் ஆகட்டும், நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டோம் அதுவே பல நோய்களை நம்ம உருவாக்கி விட்டுரும். மருந்து மாத்திரை சாப்பிடாம நோயில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம டீம்ல கொண்டு வந்து சாமி சார் விளக்குற இந்த விளக்கங்கள் சொல்ற விஷயங்கள் உண்மையிலேயே நெகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நம்ம இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கேட்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு 10 பேர் அதுல வந்து பயனடைகிறாங்க. இல்ல ஒருத்தர் கடைப்பிடிக்கிறதுனால நம்ம மிகப்பெரிய வெற்றி தான் இந்த நிகழ்ச்சிக்கு, அது மிகப்பெரிய வெற்றி அமையும். நேத்து கூடுதல் தகவல் என்னன்னா இன்னும் ப்ராடக்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நாம ப்ராடக்ட் பேஸ்ல ரொம்ப சிறப்பா செய்வோம். அப்ப அந்த ப்ராடக்ட் பேஸ் கொண்டு வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ பல வகையில நம்மளுக்கு வருமானம் வருது அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பு. சந்தோஷ் சார் வாழ்த்துக்கள், வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார், சந்தோஷம். நன்றி சார், நன்றி. முழுநேர பணியாக பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் திட்டத்தை எடுத்துக்கொண்டு நான் பயணிப்பேன் என்று தாங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த உறுதி இந்த ஆண்டு இறுதிக்குள் டிசம்பர் 31க்குள்ள உங்களுடைய நேரடியில 1000 நபர்களை கொண்டு வந்து இணைப்பீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. இயற்கை பிரபஞ்சம் தங்களுக்கான அந்த வாய்ப்பை வழங்கும். நன்றி சார். தொடர்ந்து அரக்குணம் ராமலிங்கம் சார், வெல்கம். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். நேற்று இந்த அட்மின் டைரக்டர் மீட்டிங்ல கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாக்கியம் தான் சொல்ல முடியும். ஏன்னா எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அற்புதம். எப்படியெல்லாம் இன்கம் வரும் அப்படின்றது சங்கர் சார் வந்து தெளிவுபடுத்தினார். அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு நான் கண்டிப்பா வந்து என்னுடைய டீமை டெவலப் பண்ணி சீக்கிரமா நான் சொன்ன மாதிரி 5 பேர் வந்து ஊட்டி அச்சீவ்மெண்ட் கூட்டின்னு வரேன்னு சொன்னேன். அது வந்து கம்மியா சொல்லிட்டு அதிகமா கூட்டின்னு வரலாம், அதுக்கான முயற்சியில் நான் ஈடுபடுவேன். என்னுடைய டைரக்டா 22 பேர் இருக்காங்க. இந்த 22 பேருக்கும் மோட்டிவேஷன் கொடுத்து சீக்கிரமா விரைவில் இதில் நான் முழு மூச்சா உழைச்சி கண்டிப்பா அந்த சிஸ்டத்துக்காக உயிர் உள்ளவரை பாடுபடுவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றிங்க ஐயா, நன்றி. தனக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை மிக பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய திரு பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார், வெல்கம் சார்.
பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார் ஐயா உள்ள வந்துட்டேங்க ஐயா. வருக. பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேற்று என்னுடைய உறவுகளோட மிக சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியா நான் என்னுடைய பரிமாற்றங்கள் பண்ணிக்கிட்டேன். அந்த தருணம் மிக அருமையா இருந்தது. அது மட்டும் இல்ல, நேற்று சங்கர் சார் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை சொன்னாரு. பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் பணம், நொடிக்கு நொடி பணம் அப்படின்னாரு. அது கொட்டிக்கிட்டு இருந்தது. நேற்று சங்கர் சார் சொன்னது பார்த்தா, அந்த பணத்துல எங்க கொண்டு போய் வைக்கிறது, அதெல்லாம் எப்படி சேர்த்துறது, எப்படி செலவு பண்றதுன்னே ராத்திரி பூரா கனவுலயே மிதந்துக்கிட்டே இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதுல அளபிரியாத சந்தோஷத்துல வந்தாங்க. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு நம்பவே முடியாத அளவுக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. கிரிப்டோ நம்ம வருங்காலத்தை உலகத்தை ஆள போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா இப்பவே நம்ம அதுக்குள்ள இணைஞ்சிரும். அப்படி இணையும் போது நம்ம இப்ப ஸ்பீடு கேஸ்ல நம்ம முதன்மையா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோமா, இந்த தமிழ்நாட்டுல இந்த இந்தியாவுல நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது ஆணித்தரமா நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம உறவுகளையும் விட்டு கொடுக்காம கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வர நம்மளோட சேர்ந்து இணைஞ்சு பயணிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய லீடர்களுடைய பெரிய மகத்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, மேலும் மேலும் நம்ம இந்த ஸ்பீடு கேஷ்ல இருந்தோம், ஸ்பீடு கிரிப்டோவில் இருந்தோம் உறவுகளை ஒரு 1000 குடும்பங்களாவது நம்ம குருநாதர் சொன்ன மாதிரி நம்மளால ஒவ்வொருத்தரும் 1000 குடும்பங்களை வாழ வைக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுட்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா, நன்றி. ஸ்பீடு கேஷ் திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் அசாத்தியமானவர்கள் அத்தனையுமே சாத்தியப்படுத்துவார்கள். இது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். இப்போ நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல்கள் அன்றாடம் அட்மின் டைரக்டர்கள் கூட்டத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல்கள் தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த ஊட்டிக்கு செல்வதற்கு என் அணியில் இத்தனை பேர்கள் தயாராக இருக்கிறார்கள், இந்த 10ஆம் தேதிக்குள்ள இத்தனை நபர்கள் தயாராகி விடுவார்கள் அப்படிங்கிறத இங்க நம்ம உறுதியளிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து நேற்று பாண்டிச்சேரியில் நடைபெற்ற அந்த அட்மின் டைரக்டர்கள் அந்த கூட்டத்தை அழகாக ஒருங்கிணைத்து, தம் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தா எந்த அளவுக்கு வந்தவங்களை உபசரிப்போமோ அந்த அளவுக்கு உபசரித்து வழி அனுப்பி வைத்த திரு ஏஜிகே செல்வம் சார், வெல்கம் சார். குட் மார்னிங் சார். வணக்கம். அனைத்து பிபிஐ குடும்ப உறுப்பினர் அனைவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நேற்று எல்லாரும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க பாண்டிச்சேரிக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு அரவணைச்சு மிக சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் மூலையில இருந்து எப்படி சொல்றதுங்க, ஒரு தமிழகமே பாண்டிச்சேரி வந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணேன். எங்கள் மாமா நைட்டு ஒரு 3 மணிக்கு ஃபோன் பண்ணாரு, எங்கள் அண்ணன் காலைல ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணாரு, எங்கள் சித்தப்பா ஒரு காலைல ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணாரு. இதே மாதிரி எனக்கு குடும்ப நான் எல்லாரையும் என்னுடைய உறவினர் தான் நினைக்கிறேன். எல்லார்கிட்டும் போயிட்டு நான் அதை மகிழ்ச்சியா கடைசி வரைக்கும் கூட இருந்து அவங்க எல்லாரும் வழி அனுப்பி வச்சேன். அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த சந்தோஷம் ஒரு இருக்கும்போது நம்ம சங்கர் சார் அந்த போர்டில் எடுத்தார் இல்லைங்களா, $25 இருந்தால் போதும் நீங்கள் அடுத்த லெவல் போயிடலாம், நம்ம கொடிசன் ஆகிடலாம் சொன்னாங்க இல்லையா. நம்ம ஜிகேஎஸ்எம் சொல்லுவார், நீங்கள் பணத்தை எங்கே வச்சிருப்பீங்க, எப்படி வைப்பீங்கன்னு தெரியாது உங்களுக்கு, பாருங்க எப்படி செலவு பண்ண தெரியாதுன்னு சொல்லுவார். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எப்படி நம்ம சந்தோஷம் எல்லை அதை தாண்டி ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லைங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம இப்போ என் அணியில டூர் வச்சு 2 பேர் முடிச்சிருக்காங்க. இன்னும் 3 பேர், நான் மொத்தம் 5 பேர் நான் சொன்னேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் 10 பேர் கூட்டணும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. அது இல்லாமல் இன்னும் 12 பேர் 12 முடிக்க வச்சு அந்த மொபைல் அச்சீவர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. தங்களது பணி அளப்பரியது, தொடர்ந்து செய்யணும். நன்றி சார். தொடர்ந்து திருமதி அனுஷியா அம்மா, நீங்க பேசலாம். குட் மார்னிங் சார். சார் என்னோட
என்னோட டீம்ல வந்து 26 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். இதுல வந்து ஊட்டி அச்சீவர்ஸ் வந்து இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன் சார். அவங்க எல்லாருமே ரெடி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து 40 லெவல்ஸ் இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சார். அது இப்ப வந்து எல்லாருமே அதை பார்த்துட்டு இப்போ புது மெம்பர்ஸ் வந்து 2-3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டைரக்டா வந்து 12 மெம்பர்ஸ் நான் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நான் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மினிமம் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு 900 நான் ரிப்போர்ட் பண்றேன் சார். தேங்க்யூ. நன்றிங்கம்மா. தொடர்ந்து ராஜேஷ் டி, வெல்கம் சார். ராஜேஷ் டி. வணக்கம் சார். நல்லதே நடக்கும். வணக்கம் சார். அனைத்து உறவுகளுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேற்று நடந்த ஒரு அட்மின் மீட்டிங்ல கலந்துக்கிட்டது ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு கூட்டமா இருந்தது. இந்த 40 லெவல் இன்கம் சங்கர் சார் சொன்னாரு. இப்போ நம்ம ஸ்பீடு கிரிப்டோனா இனி வருங்காலங்கள்ல இன்னைக்குல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் திட்டத்துல 4 லெவல்ல சொல்றதை விட 40 லெவல்ல இன்னும் இன்கம் இருக்குன்றத சொல்லிதான் இனிமேல் ஐடியா எடுக்க போறேன். அது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு சாரு. ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 4 லெவல்ல 500 ரூபா, 2000 ரூபா, 6000 ரூபா சீனியாரிட்டி பிரகாரம் நம்மளுக்கு அந்த பணம் கிடைக்க போகுது. இனி நம்ம சேர்க்கிற நண்பர்களை வந்து 40 லெவலோட இன்கம் என்ன அப்படின்றத 2050 ரூபா கொடுத்து நம்ம ஸ்பீட் கேஷ் திட்டத்துக்குள்ள வந்தா ஒரு நபரை சேர்த்தா 500 ரூபா, 2 நபர் சேர்த்தா 1000 ரூபாய் நம்மளுடைய நம்ம டொனேட் பண்ண 1000 ரூபாய் அடுத்த செகண்டே நம்மளுக்கு வேலட்ல ஏறிடுது. அடுத்து நம்ம 3ஆவதா 4ஆவதா நண்பர் சேர்க்கிறோம்னா கூட ஒரு 3 நாள் தொடர்ச்சி நம்ம நேரடியில இணைச்சா கூட அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபாய் வருது. நம்ம டொனேட் பண்ண 2050 ரூபாய் அட்டன் செகண்ட்ல ஒரு நாள்ல கூட ஒரு செகண்ட்ல கூட நம்ம இணைச்சோம்னா ஒரு 5 நபர் அடிச்சோம்னா நம்ம போட்ட காசு நம்மளுக்கு வேலட்ல பணமா ஏறிடுது. இனி வரும் காலங்களில் இனி என்னுடைய டீமுக்கும் சரி இந்த 40 லெவல் இன்கம் பத்தி தான் நான் வந்து பண்ண போறேன் சார். அதே மாதிரி நான் டூர் அச்சூர் முடிச்சிருக்கேன். என்னுடைய நேரடியில நண்பர் ஒருத்தர் டூர் முடிச்சிருக்காரு. அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு. அவர் முடிச்சிருக்காரு, முத்துக்குமரன் சார். நேற்று மீட்டிங்ல 12 நபர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஊட்டி அச்சூர் முடிச்சு கூட்டு வருவேன்னு சொன்னேன். அந்த சொல்ல கண்டிப்பா நான் காப்பாத்தி 12 பேரை ஊட்டி அச்சூர் முடிச்சு கூட்டு வருவேன் சார். நன்றி சார். பிரபஞ்சத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சார். நன்றி சார். தொடர்ந்து திரு ஜான் ரமேஷ் சார், வெல்கம் சார். சார் குட் மார்னிங் சார். நான் ஜான் ரமேஷ் பேசுகிறேன். சார் நான் என்னுடைய டைரக்டில் வந்து 13 பேரை முடிச்சிருக்கிறேன். 30 ரூபா பின் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். அதே சமயத்தில் வந்து 100 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். நான் ஆந்திராவுக்கு வந்திருக்கிறேன் சார். விஜயவாடா பகுதி வந்துட்டேன் டீம் பார்க்கறதுக்காக. அதனால தான் நேற்று பாண்டிச்சேரிக்கு வர முடியல. கண்டிப்பாக நான் இப்போ என்னுடைய ஊட்டி அச்சீவர் ஆயிட்டேன். அதே சமயத்தில் வந்து இப்போ என்னோட கூட ஒரு 3 பேர் கொண்டு வர்றதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. ஒரு கட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலேயும் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இணைஞ்ச நண்பர்கள் இருக்க போறாங்க. அது வெகு விரைவில் நடக்கும். நமது நண்பர்கள், அட்மின் டைரக்டர்கள் நம்ம தெருவு இல்லாம, ஊர் இல்லாம, நமது மாநிலம் இல்லாம அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் இந்த வாய்ப்பை வழங்குவதற்கு தயாராகிட்டாங்க. ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்றதுக்கே நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இப்பவே சொல்லி வச்சிருவோம். இல்லை அப்படின்னாக்கா வேறு ஒருவருடைய இணைப்புல அவங்க இணைஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து நம்மள்ட்ட சொல்லுவாங்க, பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்னு ஒரு திட்டம் இருக்கு, அதுல நான் இணைஞ்சிருக்கேன், நீங்க இணையுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம வருத்தப்படுவோம், அடடா நம்ம சொல்ல தயங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி. அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அதனால கண்ணெதிரில் தெரியக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த வாய்ப்பு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அவர்களால் அந்த நேரத்துல இணைய முடியல அப்படின்னால் கூட அடுத்தடுத்து அவர்கள் இதை புரிந்து கொண்டு உள்ளே வருவார்கள். தொடர்ந்து திரு மகிமைதாஸ் சார், வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் கேக்குதுங்களா சார்? கிளியர் சார், பேசலாம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம்.
இவ்வளவு நாட்களாக ஜூம்ல வந்தாலும் குரலை தான் கேட்க முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜூமுகள்லாம் வந்திருக்கோம், எத்தனையோ நெட்வொர்க்கை பார்த்துருக்கோம். இருந்தாலும் எல்லா நெட்வொர்க்குகளையும் வந்து வாழ்க்கையை தொலைச்சோம். அந்த தொலைச்சதை தேடும்போது நம்முடைய பிபிஏ ஸ்பீட் கேஸ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. இந்த குரலை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்த எனக்கு நேற்று அட்மின் மீட்டிங்ல எல்லா உறவுகளையும் நேர்ல இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அங்க சொன்ன ஒவ்வொரு பிளான்களும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சு. நான் காடுகிட்ட கடவுள்கிட்ட கேட்டது என்னன்னாக்கா, என் வாழ்க்கை இப்படி போச்சு, இவ்வளவு இழந்துட்டேனே, இந்த வாழ்க்கை எனக்கு திரும்பி கொடுக்க மாட்டியான்னு நான் வந்து ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணும்போது காட் எனக்கு கொடுத்த பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு வாய்ப்பு. காடுக்கு நான் நன்றி சொன்னேன் காலையில கூட. கடவுள் வந்து நேரடியா வந்து உன்னுடைய அக்கௌண்ட்ல இவ்வளவு கொடுத்துட்றேன், நான் உன்னை அப்படி ஆக்கிறேன் அப்படி ஆக்கிறேன்னு கடவுள் வந்து நேரடியா வந்து சொல்ல முடியாது. கடவுள் யாரோ ஒரு நபர்கள் மூலியமா தான் நமக்கு உதவி பண்ண முடியும். அந்த உதவி புரியக்கூடிய கடவுள்களை நேத்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இழந்த ஒரு இழப்ப மீண்டுமாய் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் நைட்டு வரும்போது கூட வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 1:45 ஆயிடுச்சு. பரவாயில்ல, வாய்ப்பு உண்டு. அதே மாதிரியே காலைல எழுந்திரிச்ச உடனே தூக்க வழக்கம் தான் இருந்தாலும் ஜூமை கேட்டுக்கிட்டே ஒவ்வொரு நபர்களா ஞாபகம் பண்ணி அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டுட்டு வரேன். எல்லாரையும் சந்திக்கணும், இதுல முழு நேர ஊழியமா செஞ்சு நான் தொலைத்ததை எல்லாமே இதுலதான் எடுக்கணுங்கிற ஒரே வெறித்தனத்தோட முழு நேரமா இறங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கேன். எனக்கு கீழே உள்ள நபர்கள், ஏன்னா நான் வந்து கொஞ்சம் புரிதல் இல்லாம லேட் பண்ணேன், ரொம்ப லேட் பண்ணேன். ஏன்னா எல்லாத்தையும் எழுதிட்டு எல்லாம் இப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் போனதுனால, அப்புறம் என்னுடைய அப்ளைனுடைய வேண்டுதலுக்கு நாங்க ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால, அப்புறம் திரும்ப சார் ராமலிங்க சார் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க இதுக்கு வாங்க, நீங்க இங்க இழந்தது நானே தெருக்கோடிக்கு வந்தேன்னா இன்னைக்கு இதுலதான் சாதிக்க போறோம், நானும் சாதிக்க போறேன், எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாதிப்போம்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பக்கத்துல ஒரு பலம் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கினேன். நேத்து வந்து இந்த கூட்டத்துல பார்க்கும்போது இவ்வளவு பலம் இருக்கே, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், உண்மையை தானே நடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு ரொம்ப வந்திருக்கு. நேத்து கொடுத்த அந்த உணவு பரிமாற்றம், இந்த உபசரிப்பு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. என்னுடைய அணியில உள்ளவர்கள் ஏனோதானம் தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் நான் நேரடியில் ஒரு 13 நபர்களை கொடுத்துருக்கிறேன். 13 நபர்கள்ல 2 நபர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவிட்டா இருக்காங்க, மற்றவர்கள் என்ன ஏதுன்னு கண்டுக்காம இருக்காங்க, ஜூமுக்கு வர்றதில்ல. இன்றிலிருந்து நாம் அனைவரையும் ஜூம்ல கட்டாயம் வரணும்னு சொல்லி இந்த பயணம் நல்ல பயணமாக அமைய நான் உதவி புரிவேன். நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. தங்களது எண்ணங்கள் அத்தனையும் வெகு விரைவில் நிறைவேற்ற இந்த இயற்கை பிரபஞ்சம் தயார் நிலையில் இருக்கு சார். தொடர்ந்து நம்ம பணியை நம்ம செய்வோம். தொடர்ந்து திரு சிங்கம் சையத் அலி சார், வெல்கம் சார். ஐயா வணக்கம், காலை வணக்கம். ஐயா என்னோட டைரக்ட்ல 50 பேர் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுல ஒரு 30 பேருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்துருச்சு. அந்த அந்த 30 பேர்ல வந்து ஒரு 14 பேர்கிட்ட செகண்ட் லெவலே முடிச்சிட்டாங்க. அதுல ஒரு 6 பேர் வந்து தேர்ட் லெவல் முடிச்சிட்டாங்க. இந்த 30 நபருக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கு. இவங்க எல்லாரும் இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு லெவல்லையும் நம்மளுக்கு இவ்வளவு பைசா வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கிட்ட வந்து எப்பப்போ ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இது எப்படி செய்யலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்காம கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லா கான்செப்டும் மாதிரி இதுவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்ததுனால அவங்க இவ்வளவு நாள் வேலை பார்க்கல. இப்போ கொஞ்சம் ஓவராலா வந்து ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிடுறாங்க, இது எப்படி அது எப்படி
இது என்ன செய்யலாம், அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் எனக்கிட்ட இருக்கிற 50 பேரையும் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிறதுக்காக நான் முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கான முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று வரும்போது நான் மீட்டிங் முடிச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்தது மீட்டிங்கு. புது புது விஷயத்த ஒவ்வொரு தடவையும் சார்ட்ட இருந்து கேட்கும்போது புதுசு புதுசாக இருக்கு. புதுசு புதுசாக நான் பிறந்தா எப்படி இருக்குமோ அது போல நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த சிஸ்டத்தில் உள்ள ஒவ்வொரு அப்டேஷனையும் எவ்வளோ குயிக்காக இதில் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதா, அடுத்ததுக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நேரடியாக இப்போ பாருங்க, நீங்கள் வந்து ஸ்பீட் கேஸில் இப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா உங்களுக்கு 4 லெவல் முடிக்கும் போது வரும். ஆனால் இங்கே லெவல் இன்கம்ல 2 பேரை இன்னைக்கு எனக்கு 1000 ரூபா தேவை அப்படின்னு சொன்னால் 2 பேரை இன்னைக்கு சேர்த்து விட்டோம். டைரக்ட் இனப்புல சேர்த்து விடும்போது 2 பேர்கிட்ட இருந்து 500 ரூபா நமக்கு லெவல் கமிஷன் உடனே வருது. அது அன்னைக்கு என்னோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு 1000 ரூபா அப்படிங்கிறது பெரிய காசா இருக்கு. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல 200 ரூபா இருந்து அது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கே போதுமானதாக இருக்கும். அது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை. எவ்வளவோ விஷயங்கள்ல நம்ம இழந்திருக்கோம். அந்த இழப்பெல்லாம் இல்லாம இதுல கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமா நம்ம ஜெயிப்போம், கோடிகளை சம்பாதிப்போம். கோடி 1 கோடி 2 கோடி இல்ல 10 கோடி 20 கோடி அந்த மாதிரி பிளான் கொடுக்கும்போது அதுக்கான முயற்சி செய்வோம். செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா நம்ம ஜெயிச்சு நம்ம இந்த ஜனவரி, என்னோட டார்கெட் வந்து இந்த ஜனவரி அடுத்த, அதாவது நம்மளோட ஸ்பீட் கேஸ்ட் வந்து மே 4ஆம் தேதி ஆரம்பிச்சது. அடுத்த மே 4ஆம் தேதிக்குள்ள எனக்கு சொந்தமா வீடு, காரு அப்படிங்கிற செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கட்டாயமா இதை நான் வந்து முயற்சி செய்வேன். முயற்சி செஞ்சு அது மூலமா நான் அடைஞ்சிப்பேன் அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. கட்டாயமா அதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இப்பொழுதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, பழைய நபர்கள்ட்ட இருந்து 1000 ரூபா ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிற போது அதுல ஒரு ஆளு ஆக்டிவேஷன் பண்ணி முடிச்சிட்டாரு. மிச்சம் 3 பேரு இப்போ ரெடியா ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, இவங்கள்ட்ட எல்லாம் போய் 1000 ரூபா ஆக்டிவேஷன் பண்ணுன்னு சொல்றதை விட புது நபர்களை நேரடியா இனிமே 2050 ரூபா கொடுத்து புது நபர்களை ஒரு ரெண்டு பேரை இணைச்சிட்டேன். இப்போ அவங்க பின்னாடி நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒரு வாரம் நம்ம ஒர்க் பண்ணோம்னா அந்த 2 பேருமே சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிடுவாங்க, ஊட்டி அச்சுவரம் ஆயிடுவாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அது போல நான் இப்போ முயற்சி செய்ய போறேன். நான் முயற்சி செஞ்சு அவங்கள கொண்டு வந்துடுவேன். அப்போ மொத்தம் என்னோட டீம்ல இருந்து 6 பேராக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்புறம் கீழே இருக்கிற என்னோட லைன்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அந்த லெவல் இன்கம்கான ஆக்டிவேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எனக்கு போனும் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. நீங்க சொன்னீங்க 2024 இறுதிக்குள்ள என்னோட நேரடியில ஒரு 500 நண்பர்களை நான் இணைச்சிருவேன். செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள நான் சிஸ்டம் டைரக்டர் 100 நபர்களை அறிமுகப்படுத்திடுவோம்னு சொன்னீங்க. அதை ஒரு நினைவுபடுத்திக்கிறேன் உங்களுக்கு. நன்றிங்க ஐயா, நன்றி. தொடர்ந்து திரு கணேசன் சார், வெல்கம் சார். நல்லதே நடக்கும். அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். நேற்று என்னோட வாழ்க்கையில இது மாதிரி ஒரு சம்பவம் நான் பார்க்கவே ரொம்ப ஆனந்தமா இருந்தது. நான் 3:30 மணிக்கே அங்கே வந்துட்டு செல்வம் சார் வந்து என்னை கூட்டிட்டு போனாரு. இந்த மாதிரிலாம் ஒரு ஒத்துழைப்பான தகவலமாக இருக்க சந்தோஷப்படுறேன். சங்கர் சார் வந்து போர்டில் நேற்று எல்லாம் எழுதி காமிச்சு எல்லா பிளானையும் எனக்கு சொன்னார். விளக்குன போது எனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதில் முக்கியமான இந்த ஸ்ட்ரென்த்து, நெகட்டிவ், ஆப்பர்ச்சுனிட்டிவ், த்ரெட்டு அதை பற்றி அனலைஸ் பண்ணி சொன்னது என்னென்ன மைனஸ் என்னென்ன ப்ளஸ்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி செயல்படுறது எனக்கு ஊக்கமாக இருந்தது. மற்றபடி எல்லா வகையிலும் எனக்கு ஒரு சார் ராமலிங்க சார், சங்கர் சார், பாபு சார்லாம் எடுக்கிற ஒரு முயற்சி, நல்ல மனிதர்கள், அவர்கள் பக்கவரமாக இருக்கின்ற சார், செல்வன் சார், அந்த ஏரியா இருக்கிறவங்க மற்ற லீடர்கள் பார்க்குற போது எனக்கு பிரமிப்பா இருக்கு. என்னோட வயசுல இப்படிலாம் ஒரு பழக்கம் எனக்கு ஏற்படுறது கிடையாது. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது கிடையாது. இந்த மாதிரி மனிதர்களோடு நம்ம இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு எனக்கு ஒரு பிரபஞ்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து சங்கர் சார் சொன்னார், எங்களுக்கு வயசானாலும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, எங்களுக்கு 5 வருஷங்களோட பக்கவரமாக இருங்கன்னு சொன்னார். நான் அந்த உறுதியை காப்பாற்றுவேன். அதே மாதிரி ராமலிங்க சார் வந்து நீங்கள் உங்கள் பொறுப்பை ஒப்பர் செய்ய நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொன்னார். அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். கடைசி வரைக்கும் ஈரோட்டில் வரையும் அதை ஃபாலோ பண்ணுவோம். அந்த உதாரணத்தை கொடுக்குறோம். இப்போதைக்கு நம்ம வந்து 12 ஊட்டி அச்சுவை கொண்டு வரதான் சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு 5 பேர் முடிக்கிறவா இருக்காங்க. அடுத்த 7 பேருக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி மனிதர் கொண்டு வந்துருங்கிற நம்பிக்கையோட உதவிட்டேன். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றிங்க ஐயா, நன்றி. தொடர்ந்து திரு ஜெயசுராஜ் சார், வெல்கம் சார். சார், முதல்ல வந்துட்டு என்னைய வந்து நான் நம்பினா மட்டும்தான் நான் வந்து மித்த பேர்த்துக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றியே நான் சொல்லித்தர முடியும்.
என்னுடைய உழைப்பை நான் நம்பணும், என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை நம்பணும், நான் எதுல வந்து தோத்தேங்கிறதுல நம்பணும். அப்பத்தான் அதுக்கு நான் வந்து வெற்றி அடைய முடியும். நான் வந்து இன்னைக்கு 14 பேரை கொடுத்துட்டு இன்னும் நிறைய பேரை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டேன். ஆனா அந்த 14 பேரையும் நான் ஒர்க் பண்ண வைக்கணும். அதுக்குத்தான் நான் ரொம்ப வேகமா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் பின்னு ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. லெவல் இன்கம்க்கு உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாவே தரேன்னு சொல்லி என்னுடைய அணிகளுக்கு நான் வந்து ஃப்ரீயாவே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் நீங்க வந்து அப்ப ஒரு நபர் கேட்டாரு, நீங்க எதுக்கு பண்ணி தரீங்க சார் அப்படின்னு. சார் எனக்கு கீழே வந்து நிறைய பேர் லெவல் இன்கம்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த இன்கம் உங்களுக்கே தான் சார் நான் திருப்பி தர்றேன். பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல, கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்துல எனக்கு கண்டிப்பான முறையில அள்ளி கொடுப்பாரு. உங்களை நீங்க வந்து நம்புங்க சார், அப்பதான் சார் வேலை நடக்கும். இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. அதுவா வரும் பணம், அதுவா வரும்னா அதுவாலாம் பணம் வராது. அதுவா வர்றதுன்னா எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம் தன் கடமையை செய்யும். அது வந்து ஸ்பீடு கேஸ். அது வந்து நீங்க ஒரு 2 நபரை இணைச்சாலே உங்களுக்கு என்ன ஆகும், நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா 1 வருஷத்துக்குள்ள வரும். நான் யார்கிட்டயும் 1 மாசம்லாம் சொல்லவே மாட்டேன் சார், 1 வருஷம் ஆகும். ஆனா லெவல் இன்கம்க்கு நொடி, 1 நிமிஷம், 1 நாள் நீங்க வேலை பார்க்கறத பொறுத்து உங்களுக்கு இன்கம் கண்டிப்பான முறையில கிடைக்கும்ங்கிறத தெளிவுபடுத்தி தான் ஒவ்வொருத்தரையும் உள்ள நான் ஜாயின் பண்ணவே வைக்கிறேன். இப்பெல்லாம் நான் வந்துட்டு 2 ஐடிக்கும் சேர்த்து தான் பேசுறேன். இடையில கிரிப்டோவை பத்தியும் நான் பேசிடுவேன். ஏன்னா என்னுடைய அணியில வந்து 3 பேர் வந்து கிரிப்டோவுக்கு தயாரா தான் இருக்காங்க. எல்லாம் காயின்ஸ் லோட் பண்ணிட்டாங்க, எல்லாமே தயார் நிலையில இருக்கிறாங்க. எப்ப அப்படின்ட்டு அப்ப இன்னும் ஒரு 4 நபர்களும் தயாரா இருக்கிறாங்க. இப்ப ஸ்வைபால் அந்த உடைய வேலட்டை வந்து ஓபன் பண்ண சொல்லியிருக்கோம். நிறைய வந்து அறிவுறுத்தல் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். டீமை வந்து முக்கியமா கவனிக்கணும். என்னுடைய டீம் அணியில எனக்கு லீடர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்குலாம் யாரும் கைட் பண்ணலாம். எனக்கு ராஜா சார் நல்லா கைட் பண்றாரு, சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய வழி, ஏன்னா நான் இப்போ மீட்டிங்ல வந்தாங்களான்னு பாக்குறது கூட ஒரு சிம்பிள் வச்சிருக்கேன். 9 ஸ்டார்னு போட்டிருந்தா உள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல 9 ஸ்டார், ஏஜே, எஸ்பிஆர் இப்படி போட்டு தான் உள்ள வரணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்பதான் யாரு வந்திருக்காங்க என்னன்னு தெரியும். நான் மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டேன்னு சும்மானாலும் சொல்லுவாங்க, பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா மீட்டிங்ல அட்டன் பண்ணா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில 2 வாரம் நீ கண்டினியூ அட்டன் பண்ணியா, உனக்கு வந்து உனக்கு பிடிக்கலையா, உன் காசை நான் தரேன்னு நானே சொல்லிட்டேன். அந்த 2 வாரத்துல ஒரு ஃபயர் வரும் அவங்களுக்கு. கண்டிப்பா வராமலாம் ஒண்ணும் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நடக்கும். அப்போ கண்டினியூ அந்த மீட்டிங் நடந்தா மட்டும்தான் சாதிக்க முடியும். இதை எல்லாருக்கிட்டும் எங்க டீம் அணிக்கு நான் சொல்லி வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் மதுரையில மீட்டிங் நடத்துறதுக்கு நான் பேசியிருக்கேன். ஆரோக்கியசாமி சார்ட்டையும் பேசியிருக்கேன், ராஜா சார்ட்டையும் பேசிடுவேன், ராமலிங்கம் சார்ட்டையும் பேசிடுவேன். நன்றி, வணக்கம் சார். அநேகமா இந்த மாசம் மீட்டிங் எங்களுக்கு கேட்கறதுக்கு நாங்க அனுமதி கேட்பேன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார். விரைந்து தேதியை தீர்மானிங்க. அங்க இருக்கக்கூடிய நண்பர்களிடம் தகவலை சொல்லுங்க. இந்த மாதத்திலே நம்ம மதுரையில ஒரு பொருளாதார சுதந்திரம் பெறுவதற்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிடுவோம் சார். நன்றி. தொடர்ந்து திருமதி அனந்தவல்லி அம்மா, வெல்கம். நன்றி சார். ஸ்பீட் கேஷ் உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நேத்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில அட்மின் மீட்டிங். காலையில இங்க இருந்து போகும்போதே ஒரு 4 இருக்கும். அந்த டயத்துல கூட எங்களுக்கு செல்வம் சார் நேரடியா வந்து கார்ல கூட்டிட்டு போய் இடத்துல விட்டுட்டு போனாங்க. அது மட்டும் இல்ல, நேத்து மதியம் சார்லஸ் சார் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அதை விட எல்லாருடைய உபசரிப்பு, இங்க இருந்து நம்ம இடத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். அங்க நமக்கான ஒரு உறவு, நம்ம அண்ணன் தம்பி அவங்களாம் வந்து கவனிக்கிற மாதிரி அந்த உறவுகள் எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. இது பாண்டிச்சேரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மாவட்டத்துல இருந்தும் வந்திருந்தாங்க. ஒரு தமிழ்நாடே நேத்து ஒன்னா கூடி இருந்தது. இப்ப ஜூம்ல மட்டுமே பார்த்துட்டு இருக்க நாங்க நேரடியா போய் ஒருத்தர் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிறைவும் கிடைச்சது. எல்லாரையும் சந்திக்கும் போது அவ்வளவு ஒரு திருவிழால ஒரு ஃபங்க்ஷன்ல எப்படி நம்ம ரிலேட்டிவ்லாம் மீட் பண்ணுவோமோ அது போல நாங்க எல்லாரையும் ஒருத்தர் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அந்த மகிழ்ச்சியை சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது. நேற்று உஷாராணி மேடம்லாம் கை குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆர்வம் தான், வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் வேற வேற இடத்துல இருந்து வர்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாரையும் பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி தான் எங்களெல்லாம் ஒன்னா கொண்டு வந்து இணைச்சது.
நேத்து சங்கர் சாருடைய பிளான் எப்பவும் போல நேத்து ஒரு மாஸ்க் கொடுத்தாங்க, வெறும் $25 பண்ற மாதிரி. அடுத்து ஊட்டி டூர் அச்சீவர்ஸ், நமக்கு கீழே ஒரு 12 பேத்த ஒரு 1000 ரூபாய் கட்ட வச்சு அவங்களுடைய லெவல் பிளான்ல அவங்க சம்பாதிக்க உதவி பண்றதுல எங்களுக்கு இந்த ஊட்டி டூர் அச்சீவர்ஸ் இதுல நான் ஒரு 10 பேருடைய நேம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அந்த 10 பேரையும் விட அதிகமா தான் நான் ஊட்டி டூருக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். அது கண்டிப்பான ஒண்ணு, உறுதியான ஒண்ணு. இது இல்லாம அங்க ஒவ்வொருத்தரை நம்ம போய் பார்க்கும்போது நம்ம இன்னும் அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கு. நேற்று நைட் நாங்க எங்க வீட்டுக்கு வரும்போது 2:30 மணி. 2:30 மணிக்கு வந்தாலும் நினைவுகள் ஃபுல்லா அந்த மீட்டிங்லயே தான் இருக்கு. இன்னமுமே கூட அப்படிதான் இருக்கு. இன்னும் நம்ம யாரை போய் பார்க்கணும், எப்படி பேசணும், யாரை கொண்டாந்து உட்கார வைக்கணும், யாரை ஊட்டி டூர் அச்சீவ் பண்ண வைக்கணும்னு எண்ணங்கள் ஃபுல்லா அப்படியே தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கான வேலைகளை நாங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். நேத்து எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நமக்காக எங்களுக்காக இந்த லீடர்ஸ் உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லும் போதே எங்க வாழ்க்கை மாறிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா ஸ்பீட் கேஷ்ல வர யாருமே அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக மாறும், நல்ல நிலைமையில வருவாங்க. கொஞ்சம் காலங்கள் ஆகலாம், நம்ம உழைப்பு பொறுத்து அதிகமா சம்பாதிக்க முடியும். நம்மளோட உழைப்பு தான். இன்னைக்கு சேர்றவங்க கூட பெரிய அளவுல சம்பாதிக்க முடியும்னா அது ஸ்பீட் கேஷ் மட்டுமாலதான் முடியும். இன்னுமே வேற வேற இதெல்லாம் யோசிக்காம இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் காலம் தாழ்த்தாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டவங்க தான் வெற்றி அடைய முடியும். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, நன்றிங்கம்மா, நன்றி. தங்களது பணி, தங்களது உழைப்பு ஆகச்சிறந்தது. பல அணித்தலைவர்களை தாங்கள் உருவாக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்திய அட்மின் டைரக்டர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒரே ஒரு தகவல் மட்டும், இதற்கு நம்ம ஒரு உறுதி அளிப்போம். நம்ம ஊட்டி நிகழ்வுக்கு நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம நேரடியில 12 நண்பர்கள் வேலட் யூனிட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அடுத்து நமது 2வது லெவல்ல ஒரு 144 நண்பர்கள் வேலட் யூனிட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தா நம்ம மொபைல் அச்சீவர் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு அதை விட கூடுதலாக மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு 5G மொபைல் நமக்கு தருவதற்கு சிஸ்டம் தயார் நிலையில இருக்கு. நான் இந்த மொபைலை நான் வாங்கிடணும், மொபைல் அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், ஒரு எண்ணம், ஒரு நோக்கம், ஒரு உறுதி இருக்கக்கூடிய நண்பர்கள் கைகளை உயர்த்தி தங்களது அந்த உறுதிப்பாட்டை இங்க தெரியப்படுத்தலாம். எப்படியாவது இந்த மொபைல் அச்சீவர் நான் ஆயிரணும் அப்படிங்கிற அந்த விருப்பம், அந்த தாகம் இருக்கக்கூடிய நண்பர்கள், நான் இதுக்கு தயாரா இருக்கேன், இதை நோக்கி நான் பயணிப்பேன், நான் உழைப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணக்கூடிய அந்த நண்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். இங்கு பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம சிஸ்டம் நடந்து கொண்டுள்ளது. இது அவங்களுக்கு தான் கிடைக்கும், இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு கிடையாது. உழைப்பவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கு தகுந்த அங்கீகாரம் உண்டு. இன்னைக்கு ஒரு 60 அட்மின் டைரக்டர்கள் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர்களது பணியை சிறப்பாக செய்தார்கள். தொடர்ந்து ஜூம் மீட்டிங்க்கு வந்தாங்க, அணியை கட்டமைத்தாங்க, சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த தகவல்களை முழுமையாக புரிந்து கொண்டாங்க. அவர்களது உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அட்மின் டைரக்டர். இப்ப இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு. நாம நினைச்சோம், இன்னைக்கு நினைச்சோம் அப்படின்னால் கூட நாம அட்மின் டைரக்டரா வர முடியும். அதனால முதல் கட்டமாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்குகளையும் நாம் கடந்து வருவோம். ஊட்டி அச்சீவர் வந்துருவேன், அது எனக்கு உறுதியா தெரியும். இந்த செல்போனையும் இந்த மொபைலையும் நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்ற அந்த உறுதித்தன்மை இருக்கக்கூடிய நண்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 18 நண்பர்கள், 19 நண்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்ட்ரைஸ் பண்ணக்கூடிய அத்துணை நபர்களுக்கும்
இந்த 5G மொபைல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய விருப்பத்தை இந்த இயற்கையிடம், பிரபஞ்சத்திடம் நான் ஒப்படைக்கிறேன். நம் அனைவரும் நம் பணியை நாம் தொடர்ந்து செய்வோம். அதற்கான பலன் தானாக வந்து சேரும். இது உறுதியாக நடக்கும். தொடர்ந்து ஒவ்வொருவரும் அந்த மன வலிமையை, உறுதியை மனதில் வைத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த மொபைல் கிடைக்கணும். மொபைலோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அந்த இலக்குகளை நாம் அடையவும் அப்படிங்கிற உறுதியோட நாம் பணியை தொடருவோம். நன்றி. இறுதியாக திரு ராமலிங்கம் ஐயா ஏதாவது தகவல் தருவதற்கு இருக்கா? சார், இதோ ஊட்டி அச்சீவ்மெண்ட் தான் சார் நம்மளுடைய நோக்கம். 500 நபர்களை கொண்டு வருவது நம்மள இலக்கு. அதை அத்தனை அட்மின் டைரக்டரும் பொறுப்பா எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா அதுவே சிறந்ததா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கிரிப்டோ மிகப்பெரிய அளவுல வரப்போகுது. தயவு செய்து நண்பர்களே, ஒரு $50 சாதாரண விஷயம். அதை நீங்க லெவல் டொனேஷன் கிரிப்டோவுக்கு டொனேஷன் பண்ணிட்டு வரப்போற லெவல் பிளான் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது. எல்லாமே ஆட்டோமேட்டிக். 1% கூட உங்களுக்கு ஒர்க் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய வேலை மினிமம் 2 நபர்களை நேரடியாக இணைக்கணும்னு கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கலாம் ஐயா. வேற ஒண்ணும் தகவல் இல்லையா. ஊட்டி தான் நம்மளுடைய இலக்கு. அடுத்தது ஊட்டியில சந்திக்கிற வாய்ப்பை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுப்போம். நன்றிங்க ஐயா, நன்றி. எத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அத்தனை பேருக்கும் மொபைல் எண்ணிக்கை நீங்க புக் பண்ணிடுங்க. நன்றி. நண்பர்களே, தொடர்ந்து நாம் பயணிப்போம். நடக்கக்கூடிய அத்தனை ஜூம் அரங்குகளிலும் நாம் கலந்து கொள்வோம். இன்னைக்கு காலை நேர ஜூம் மீட்டிங் ஒரு 2 மணி நேரத்தை கடந்து போகுது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வருத்தப்படுறோம். இப்போ ஜூம் மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, அடுத்து நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேலைக்கு போகணும். அதனால ஜூம்லயே உட்காந்து இருந்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில நண்பர்கள் வெளிப்படுத்தணும். ஒரு கட்டத்தில் இப்ப சொல்ல போறது நடக்கும். காலையில 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் நம்ம ஜூம்லயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழல் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வருமானம் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, மாதம் ஒன்றுக்கு பல லட்சங்கள் இருக்கும். 1 லட்சம் இல்ல, பல லட்சங்கள் இருக்கும். காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம உழைக்கிறோம். எதுக்காக உழைக்கிறோம் அப்படின்னாக்கா, காசுக்காக உழைக்கிறோம். அந்த காசு எந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உழைச்சோம் அப்படின்னாக்கா சரி. ஒரு கிணறு வெட்டணும் அப்படின்னாக்கா பூமியில எங்க வேணா நம்ம கிணறு வெட்டலாம். ஆனா எங்க நீர் ஊத்து இருக்கு, நீர் வளம் எங்க இருக்கு அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கிணறு வெட்ட துவங்கணும் அப்படின்னாக்கா நம்ம உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால நம் வாழ்க்கையை வசந்தமாக்குவதற்கு, நம்மை செல்வந்தர் ஆக்குவதற்கான ஒரு சூழல் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடிக்கொண்டு இருந்தோம். நம் தேடுதலுக்கான ஒரு விடையாக PPA ஸ்பீடு கேஷ் என்ற ஒன்று நமக்கு கிடைத்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுடைய உழைப்பை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம் உழைப்புக்கான அங்கீகாரம் உறுதியாக நமக்கு கிடைக்கும். நல்லா சிந்திச்சு பார்ப்போமே, இத்தனை ஆண்டு காலம் நம்ம உழைச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம உழைப்புக்கான ஊதியம் நமக்கு கிடைச்சிருக்கா? கிடைக்கிற ஊதியத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியுதா? வருமானத்தை வச்சு நடத்த முடியுதான்னாக்கா கேள்விக்குறிதான். ஒருவரும் எனக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு நான் மன நிறைவா இருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஜான் ஏறினா முழம் சருங்குதுன்னு சொல்லுவாங்க. இங்க அரை ஜான் ஏறினாலே பல முழம் சருங்குது. அப்படிதான் பொருளாதார சூழல் போயிட்டு இருக்கு. இது அத்தனையும் நம்ம மாத்தணும் அப்படின்னாக்கா நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு PPA ஸ்பீட் கேஷ், இங்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அணி தலைவர்கள், இதை விட ஒரு சிறந்த குணம் படைத்த, மனம் படைத்த மனிதர்களை நம்ம மடி நிறைய பணம் வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க தேடினா கூட கிடைப்பாங்களான்னு தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு வெளிப்படை தன்மை, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்துல பயணித்து கொண்டிருக்காங்க. ஏதோ நம் முன்னோர்கள் செய்த புண்ணியம், நாம் செய்த புண்ணியம், இந்த பிறவியில் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நாம சரியா பயன்படுத்தி வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த தலைமுறை ஒரு செல்வந்தர்கள் வாழ்க்கை வாழ முடியும் என்று கூறி, இன்று மகளிருக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த பாடல், அதை பார்த்துவிட்டு நம் பணியை நாம் தொடருவோம். இன்று மாலை நடக்கக்கூடிய ஸ்பீடு கிரிப்டோ சார்ந்த அந்த திட்ட விளக்க கூட்டத்திற்கு நமக்கு தெரிந்த நண்பர்கள், புதிய நண்பர்கள் அனைவருக்கும் அந்த வாய்ப்பினை வழங்கி அனைவரையும் அந்த ஜூம் மீட்டிங்க்கு வர சொல்லி
அவர்களது வாழ்க்கையில் ஒரு ஒளிவிளக்கு ஏற்றுவதற்கு நாம் ஒரு காரணியாக இருப்போம் என்று கூறி வந்திருந்த அனைவருக்கும், இங்கு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும், இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும், முன்னணி தலைவர்களுக்கும், நேற்று பாண்டிச்சேரியில் நடந்த அட்மின் டைரக்டர்கள் கூட்டத்திற்கு சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்த அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.